ஒரே தடவை எக்ஸாம் முன்னாடி பார்த்துருங்க. இப்போ எஜுகேஷன் ரிசர்ச் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் என்ன இருக்கு இதுலன்றதை பார்த்துருவோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச்ன்றது தெரியும் நமக்கு, இதுலேருந்து நமக்கு வரும். அப்புறம் எஜுகேஷன் ரிசர்ச் பற்றி, அப்புறம் ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச். இதுவே பேப்பர் ஒன்னா இருந்தால் இங்கே ரிசர்ச் பேரடைம் ஒன்று இருக்கு. பாசிட்டிவிசம், போஸ்ட் பாசிட்டிவிசம், இன்டர்பிரிட்டிவிசம் இல்லையா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு பேப்பர் ஒன்ல அந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பாசிட்டிவிசமா இருந்தா அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, போஸ்ட் பாசிட்டிவிசம்னா சப்ஜெக்டிவா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், மாறும் கொஞ்சம். இன்டர்பிரிட்டிவிசம் கம்ப்ளீட்டா சப்ஜெக்டிவா இருக்கும். அது பாருங்க. ரிசர்ச் பேரடைம் அது நம்ம பேப்பர் ஒன்னுது. அப்புறம் நம்ம சயின்டிஃபிக் மெத்தடுன்னு பார்த்துருக்கோம். இது எல்லாமே கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கோங்க போதும். அப்புறம் பாப்புலேஷன் தெரியும் நமக்கு ஓவரால். அது ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ஹெட்ரோஜீனியஸ் பாப்புலேஷனா இருந்தா எந்த ரிசர்ச் கரெக்டா இருக்கும் நான் பார்த்தேன். ஸ்ட்ராட்டிஃபைடு பண்ணுவோம். ஏன்னா ஹெட்ரோஜீனியஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஹோமோஜீனியஸா பிரிச்சிருவோம். ஸ்ட்ராட்டாவா பிரிச்சுட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். அதனால ஹெட்ரோஜீனியஸா இருந்தா ஸ்ட்ராட்டிஃபைடு பண்றது கரெக்டா இருக்கும். ஒரு கொஸ்டின் நான் பார்த்தேன். ரொம்ப சாம்பிளிங் நமக்கு தெரியும். ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டின்னு பிரியும். ப்ராபபிலிட்டி 4 பிரியும். இது நமக்கு பேப்பர் ஒன்லேயும் இந்த கொஸ்டின் வரும். அப்புறம் வேரியபிள்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் அந்த கன்ஃபவுண்டிங் வேரியபிள்ங்கிறது நடுவில் இருக்கிறோம் இண்டிபெண்ட் வேரியபிள் எல்லாம் பாதிக்கும். ஓகேவா? அது அந்த ரிசல்ட்டை பாதிக்கும், எஃபெக்டை பாதிக்கிறது கன்ஃபவுண்டிங். இது பார்த்துக்கோங்க. இது கன்காமிட்டன்ட் அல்ல, அக்கர்ஸ் அலாங் வித் மெயின் வேரியபிளோடய சேர்ந்து இது பண்றது எல்லாம் ஒரு தடவை. இந்த பார்ட் நமக்கு பேப்பர் ஒன்னுக்கு உதவும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் உங்களுக்கு தெரியும். நியூமரிக்கலா கலெக்ட் பண்ணா குவான்டிடேட்டிவ், வேர்பலா கலெக்ட் பண்ணோம்னா அது குவாலிட்டேட்டிவ், மிக்சடு, இது எல்லாமே. அடுத்தது பேஸ்ட் ஆன் டைம், லாங்கிடியூட்னல் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த பேனல் ஸ்டடி, கோஹர்ட் ஸ்டடி, ட்ரெண்ட் ஸ்டடி, இதெல்லாம் பேப்பர் ஒன்லையும் கேட்குறாங்க இந்த கொஷின் டைப்ஸு. நமக்கு இங்கே ஹிஸ்டாரிக்கல்ல நிறைய கேட்பாங்க. நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி குவாலிட்டேட்டிவ்ல கொஷின்ஸ் வரும். கிரிட்டிசிசம்ல நமக்கு கொஷின் வரும். எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம், இன்டர்னல் கிரிட்டிசிசம். இன்டர்னல் கிரிட்டிசிசம் இந்த புக்குக்குள்ள இருக்கிறது. இது அது எப்படி இருக்கு, மற்ற விஷயத்த பார்க்கறது, எந்த இயர் பண்ணாங்க அந்த மாதிரி பார்க்கறது. இது கொஞ்சம் பார்த்து ஆத்தென்டிசிட்டி செக் பண்றது. இது பார்த்துக்கோங்க. ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன்னா ஜஸ்ட் உள்ளது மாதிரி பார்க்கறது, அது டிஸ்கிரிப்டிவ். எக்ஸ்பிரிமெண்டல் வந்தாலே காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். இதுல அந்த ட்ரூ எக்ஸ்பிரிமெண்டல், குவாசி எக்ஸ்பிரிமெண்டல், ப்ரீ எக்ஸ்பிரிமெண்டல், இது பேப்பர் ஒன்னுக்கும் இம்பார்ட்டன்ட். இதுல கரெக்டானது எதுனா ட்ரூ எக்ஸ்பிரிமெண்டல் தான். ஏன்னா 2 குரூப் இருக்கு, ரேண்டமா நம்ம பண்ணுவோம். ரேண்டம்னா நம்ம எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து பண்றோம். பட் குவாசி அந்த மாதிரி இல்லை, ஆல்ரெடி ஒரு குரூப் இருக்கும் அதுல பண்ணுவோம் 2. பட் ப்ரீ எக்ஸ்பிரிமெண்டல ஒரே குரூப் வச்சு தான் பண்றோம். ஓகே, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அதே மாதிரி ப்ரீ டெஸ்ட், போஸ்ட் டெஸ்ட் டிசைன்ஸ் இதெல்லாம் எப்போ நான் கேட்பேன். முன்ன நமக்கு தெரியும் இல்லையா, ஒன்று முதல்ல பண்ணுவோம், அதுக்கப்புறம் போஸ்ட் டெஸ்ட் வச்சு பார்ப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் ஃபினாமினாலஜி தெரியும், அந்த சமயத்தில் இருக்கவங்ககிட்ட இந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறது. எத்தனோகிராஃபி ரிசர்ச்சரே போய் அந்த கல்ச்சரை பார்த்து அங்கே அவரே போயிட்டு கலெக்ட் பண்ணுறது அந்த கல்ச்சரை. கிரவுண்டட் தியரியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல போய் ஸ்பெசிஃபிக் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தியரி ஜென்ரேஷனுக்கே வருவாங்க. அது கிரவுண்டட் தியரி. அப்புறம் இந்த பேர்லாம் இருந்தால் இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது கேஸ் ஸ்டடி தெரியும் உங்களுக்கு, ரைட்டா? ஸோ இந்த பார்ட்டு கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க எல்லாத்தையுமே. இதில் ஐஎஸ்டி, இன்டர்னல் வேலிடிட்டி, ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னு எடுத்தோன்னா அது நமக்கு பெருசாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தான் இங்கே நிறைய இருக்குது. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பற்றி வேலிடிட்டி அதே மாதிரி அக்யூரசி தெரியும். எக்ஸ்டர்னல் வேலிடிட்டிங்கிறது நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியுமா, எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. இன்டர்னல் வேலிடிட்டிங்கிறது நமக்கு கிடைச்சது, நம்ம ரிசல்ட் வந்து நம்ம பண்ண அந்த டேட்டானால வந்ததா, இண்டிபெண்ட் வேரியபிளோட எஃபெக்டால வந்ததா, அதுதான் இன்டர்னல் வேலிடிட்டி. ஓகே, நம்ம இண்டிபெண்ட் வேரியபிளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்றது மெயின். அதில் காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் உங்களுக்கு தெரியும், அதை பார்த்துருக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி இதில் ஃபேக்டோரியல் டிசைன் 4 இருக்கும். 2 or more இண்டிபெண்ட் வேரியபிள் வரும்போது அது ஃபேக்டோரியல் டிசைனில் சேர்றது. அப்புறம் எத்திக்ஸ், இது ஜென்ரல் கொஸ்டின் வந்தால் எழுதிடுவோம். லாங்கிடியூட்னல் வந்தால் தெரியும் உங்களுக்கு. இதோட டைப்ஸ் பேனல், கோஹர்ட், ரெட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடி. இது பேப்பர் ஒன்லையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது பார்த்துருங்க. கிராஸ் செக்ஷனல் ஒரே தடவை பண்ணுறது. அப்புறம் லாங்கிடியூட்னல் கிராஸ் செக்ஷனல் தெரியும் நமக்கு. ரிசர்ச் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு தெரியும்.
அப்புறம் ரிசர்ச் ப்ரப்போசல் எப்படி பண்ணுவோம், ப்ளூ பிரிண்ட் அது இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் ரிலையபிலிட்டியோட டைப்ஸு, அப்புறம் வேலிடிட்டி, அக்யூரசி வேலிடிட்டியோட டைப்ஸு, இது எல்லாம் பேப்பர் ஒன்னுக்கும் இம்பார்ட்டன்ட். நிறைய வேலிடிட்டி கொஷின் வருது. ஃபேஸ் வேலிடிட்டி, கண்டென்ட் வேலிடிட்டி கரெக்டாக இருக்கா, அது க்ரைட்டீரியாவில் கரெக்டாக இருக்கா, கன்கரண்ட் வேலிடிட்டி ஆல்ரெடி இருக்கிறதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கா, ப்ரிடிக்டிவ் வேலிடிட்டி இதெல்லாம் பார்த்துருங்க. அப்புறம் டேட்டா கலெக்ஷன் டூல்ஸ் இதில் இருக்குது. அப்புறம் ரேட்டிங் ஸ்கேல்ஸ், அப்புறம் ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஹைப்போதசிஸ், கடைசியாக ஹைப்போதசிஸ், நல்ல ஹைப்போதசிஸ், ஆல்டர்னேட்டிவ் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹைப்போதசிஸ் என்னெல்லாம் இருக்குது ஹைப்போதசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ஹைப்போதசிஸ், டைப் 1 அண்ட் டைப் 2 எரர், ஆல்ஃபா பீட்டா எரர் தெரியும் இல்லையா. அடுத்தது கடைசியாக இது இங்கே கொடுத்துருக்குறது. அப்புறம் டேட்டா அனலைஸ் எப்படி பண்ணுறோம், கிரவுண்டட் தியரி பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிக்கிறது இருக்குது. இந்த கிரவுண்டட் தியரியில இந்த ஓப்பன் கோடிங், ஆக்சியல் கோடிங், செலக்டிவ் கோடிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓப்பன் கோடிங்னா அந்த பிரேக் டேட்டா அந்த கான்செப்ட்ஸை பிரிக்கிறது, அதுக்கப்புறம் அது ஒன்றா இருக்கிறது சேர்க்கறது, ஒன்றா வர கான்செப்ட்ஸை. செலக்டிவ் கோடிங், ஐடென்டிஃபை கோர் கேட்டகரி அண்ட் பில் தியரி. ஓகே, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அது அப்புறம் நெரேட்டிவ் ரிசர்ச் டிசைன், அவங்க சொல்றது நம்ம ஸ்டோரியா சொல்றதோ ஏதோ ஒன்று வாங்குறது. அப்புறம் கேஸ் ஸ்டடி நமக்கு தெரியும். அடுத்து எத்தனோகிராஃபி, இதுல ஓவர்ட் எத்தனோகிராஃபி, கோவர்ட் எத்தனோகிராஃபி. இந்த கோவர்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு நாட் நோ, ஆக்டிவ் அப்சர்வேஷன், ரிசர்ச்சரே அங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பண்றது, பாசிவா பாப்பாரு அங்க, அவங்களுக்கு தெரியாம பாக்குறது. இது கோவர்ட் எத்தனோகிராஃபில. ஓவர்ட் எத்தனோகிராஃபில அவங்களுக்கு தெரியும் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு, அவங்க அப்சர்வ் பண்றாங்க. பட் கோவர்ட் எத்தனோகிராஃபில தெரியாது. ஏன்னா இதுல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, எது எத்திக்ஸ் கிடையாது, கோவர்ட் எத்தனோகிராஃபி. ஏன்னா அவங்களுக்கு தெரியாம இவர் அப்சர்வ் பண்றது, அது ஒரு கொஸ்டினா வந்திருக்கு. அப்புறம் இந்த டைப்ஸ் ஆஃப் எத்தனோகிராஃபி, இது கொஸ்டினா கேட்டிருக்காங்க, அதனால நம்ம ஆட் பண்ணது. மைக்ரோ எத்தனோகிராஃபினா சின்னதா பண்றது. கன்ஃபெஷனல் எத்தனோகிராஃபி ரிசர்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இதை மட்டும் இந்த இதுல இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க, புரிஞ்சு. அப்புறம் குவாலிட்டேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ், இதுல தீம்ஸா பிரிக்கிறது, அதுக்கப்புறம் கண்டென்ட் அவங்க சொல்ற வேர்ட்ஸ் இதெல்லாமே இருக்கு. இதுல அதே மாதிரி ரிசர்ச்சோட டூல்ஸை படிச்சுக்கோங்க. குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம இதுல ஆட் ஆயிருக்கான்னு தெரியல, நம்ம தனியா கூட ஒரு பிடிஎஃப்ல ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த டூல்ஸை படிச்சுக்கோங்க. இது ட்ரையாங்குலேஷன், மிக்சட் மெத்தடோட டைப்ஸ் இருக்கு இதுல. எக்ஸ்பிளனேட்டரினா ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ், அப்புறம் குவாலிட்டேட்டிவ் பண்ணுவோம். அப்புறம் ட்ரையாங்குலேஷன்னா மல்டிபிள் மெத்தட் சேர்த்து பண்றது. அப்புறம் ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸ், ஏபிஏ, எம்எல்ஏ, சிகாகோ ஸ்டைல், இது எல்லாமே. இது பேப்பர் ஒன்னுக்கும் இம்பார்ட்டன்ட், இதுக்கும் இம்பார்ட்டன்ட். ரெஃபரன்சிங் பண்றது, இபிடம்னா என்ன, ஐடினா சேம் ஆத்தர், சேம், நம்ம அதே பாயிண்ட் ரெஃபர் பண்ணணும். இல்லை அதே இதுனா நம்ம திருப்பி அவங்க ரெஃபர் பண்ணாம இந்த இது போட்டா போதும் ரிசர்ச்ல, அந்த மாதிரி. அப்புறம் ரெஃபரன்ஸ் அண்ட் பிப்ளியோகிராஃபி, பிளெஜரிசம். அப்புறம் ரிசர்ச்சோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுல இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரெக்ரெஷன் யூஸ்டு டு ப்ரெடிக்ட் ஒன் வேரியபிள் ஃப்ரம் அனதர் வேரியபிள். ஒரு வேரியபிள் வச்சு இன்னொன்று ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அது ரெக்ரெஷன். கோரிலேஷனுங்கிறது அதோட ரிலேஷன்ஷிப்பை பார்க்கறது கோரிலேஷன், இது தெரிஞ்சுக்கணும். கோரிலேஷனுங்கிறது அது ரிலேஷன்ஷிப்பை பார்க்கறது கோரிலேஷன். அது ஸ்மாலர் தென் 1 கிரேட்டர் தென் 1 அதுக்குள்ள இருக்கிறது. இதுல பாசிட்டிவ் கோரிலேஷன்னா 1 2 ஏறும், இல்லை 2 இறங்கும். நெகட்டிவ் 1 ஏறி 1 இறங்கும், அந்த மாதிரி வந்து அது நெகட்டிவ் கோரிலேஷன். ஸ்டாண்டர்ட் எரர் அதே மாதிரி. ஸ்டாண்டர்ட் எரர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை √n. இதுல ஸ்மாலர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்தா மோர் ரிலையபிள், மீன் கரெக்டா இருக்கு, ஏன்னா கம்மி தான், அந்த அளவு டிஃபரன்ஸ் இல்லை. லார்ஜர்னா லெஸ் ரிலையபிள், அந்த அளவு கன்சிஸ்டண்டா இல்லைன்னு அர்த்தம். நம்ம எடுத்த சாம்பிள் வந்து பாப்புலேஷனை நம்ம சொல்றதுக்கு. அடுத்தது ரிசர்ச்சோட டூல்ஸ் இருக்கு, இங்கேயே ஆட் ஆயிருக்கு, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேப்பர் ஒன்னுக்கும் இம்பார்ட்டன்ட் இது. லிட்ரேச்சர் சர்ச் டூல்ஸ் இதெல்லாம், ஷோத் கங்கோத்ரி, NDLI. அடுத்தது யூஜிசி கேரை பொறுத்த வரைக்கும் 2 இருக்கும் அவங்க கிட்ட. ஓகே, அது கொஞ்சம் டைப் 1 or 2 இருக்கும் இல்லையா. ஒன்று நம்ம இந்தியாவோடது இருக்கும், 2வது குளோபல் ஸ்கோப்பஸ்ல அவங்க இது பண்ணதான் அதெல்லாமும் அதில் இருக்கும். ஓகே, அது பார்த்துக்கோங்க. அப்புறம் கூகுள் ஸ்காலர், இது குளோபலா பெரிய இது லார்ஜஸ்ட் சைட்டேஷன் டேட்டா பேஸ். இது வெப் ஆஃப் சயின்ஸ் அதே மாதிரி குளோபலா பெரிய இது இதெல்லாம். அடுத்தது ரெஃபரன்ஸ் அண்ட் சைட்டேஷன் டூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜொட்டேரோ, மெண்டலி, இது எல்லாம் பேப்பர் 1ல கேட்டிருக்காங்க. இது ஃப்ரீ ரெஃபரன்ஸ் மேனேஜர் ஜொட்டேரோ. மெண்டலிங்கிறது PDF மேனேஜ்மெண்ட் சைட்டேஷன்ஸ் பண்ணுவது மெண்டலி.
இது பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடம். அடுத்தது குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். இந்த பேஜை விடவே விடாதீங்க. NVO எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் அது. அப்புறம் குவான்டிடேட்டிவ்க்கு என்ன, அதே மாதிரி 6 கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் டூல்ஸ். அப்புறம் பிளெஜரிசம், இதுவும் இம்பார்ட்டன்ட். டர்னிட்டின் இதுவும் கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. எதெல்லாம் பிளெஜரிசம் டிடெக்ஷன் டூல்ஸ். அப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூஜிசி பிளெஜரிசம் ரெகுலேஷன் 2018 நம்ம ஃபாலோ பண்றது. டர்னிட்டின் அவங்க யூஸ் பண்றது, யூஜிசியில யூஸ் பண்றது, பிளெஜரிசம் செக் பண்றது டர்னிட்டின். ஓகே. அப்புறம் ஷோத் கங்கால பிளெஜரிசம் செக். அப்புறம் டூல்ஸ் டு அவாய்ட் பிளெஜரிசம், ஜொட்டேரோ, மெண்டலி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. மற்றபடி ஏஐ என்னெல்லாம் யூஸ் பண்றோம். அப்புறம் யூஜிசி கேர் பத்தி இருக்கு. ஏன்னா கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சோர்டியம் ஃபார் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் எத்திக்ஸ், இதுல தான் இந்த குரூப் 1 குரூப் 2ன்னு சொல்றது. குரூப் 1ல யூஜிசி கேர் அப்ரோச் ஜேர்னல்ஸ் இந்தியாவோடதெல்லாம் இருக்கும். இதுல குளோபலா போய் நம்ம சப்மிட் பண்ணாலே அங்க பியர் செக்கிங் இருக்கும். அந்த சமயமே தெரிஞ்சிடும் அது நல்ல ஸ்டாண்டர்டான ரிசர்ச்னு. ஸோ அதுக்கு அப்ரூவல் இதுல இருக்கும். அதுதான் இது ஸ்கோப்பஸ், வெப் ஆஃப் சயின்ஸ் தான். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு பேப்பர் 1க்கும் தேவைப்படும். இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும், லைட்டாக அந்த ஃபார்முலாஸை பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இந்த இருக்கு இல்லையா, அந்த கோரிலேஷன்ல சில இது இருக்கு, பை சீரியல். அதை நான் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சேன், நான் அது கூட அப்லோட் பண்றேன். அதுவும் ஒரு தடவை பார்க்கணும். பை சீரியல் கோரிலேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு, ஒரு டாபிக் இருக்கு. அடுத்தது இது யூனிட் 7 பெடகாஜி, ஆண்ட்ரோகாஜி அண்ட் அசஸ்மெண்ட் இன் எஜுகேஷன். ரிசர்ச்ல நல்லா படிச்சுக்கோங்க. பேப்பர் 1லயும் பேப்பர் 2ல 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. நல்லா படிச்சிருங்க, சூப்பரா எடுத்துடலாம். ரெண்டுத்துலயுமே நம்மளால மார்க். நெக்ஸ்ட் யூனிட் 7, எனக்கு தெரிஞ்சு எல்லா யூனிட்டை விட நம்ம யூனிட் 7ல கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணா 5 கொஸ்டினுமே எடுத்து 10 கொஸ்டினுமே முடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இதை கொஞ்சம் கரெக்டா படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஈஸியான ஒரு யூனிட் இது. நமக்கு இதுல சுத்தி நமக்கு லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்ல கொஸ்டின்ஸ் வரும். இந்த பெடகாஜிக்கல் அனாலிசிஸ்ல இருக்கு, எப்பனா ஒரு ஷிஃப்ட்ல வர்ற கொஸ்டின் தான் இதெல்லாம். பட் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்ல கொஸ்டின் வரும். ப்ளூம்ஸ் டாக்ஸானமில இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. அப்புறம் இது நார்மலா மாடர்ன் பெடகாஜிக்கல் அப்ரோச்சஸ் இதெல்லாம். அப்புறம் பிளெண்டட் பெடகாஜி, கொலாபரேட்டிவ் பெடகாஜி, ரிஃப்ளெக்டிவ் பெடகாஜி, இதெல்லாம் நார்மலா பெடகாஜி பத்தி இருக்கு. இது பெடகாஜி இன் NEP 2020 எப்படி, ஆண்ட்ரோகாஜினா என்ன. ஓகே. இது அலெக்சாண்டர் கேப் 1833 சொல்றாரு. பட் இது மால்கம் நாவல்ஸ் தான். இது பாப்புலரைஸ் ஆகுது 1968ல. அடுத்தது இதே தான். அப்புறம் அவரோட 6 அசம்ஷன்ஸ் இதுல இருக்கு. 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோகாஜி ஷார்ட்டா இருக்கு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னிங் இருக்கு. அடல்ட் லேர்னிங் பத்தி எல்லாமே இருக்கு. அப்புறம் பெடகாஜி வித் ஆண்ட்ரோகாஜி, இது உங்களுக்கு கண்டிப்பா நல்லா பண்ணுவீங்க இந்த இடம். அப்புறம் யூட்டோகாஜினா செல்ஃப் டிட்டர்மைன் லேர்னிங். செல்ஃப் டிட்டர்மைன்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்புறம் லேர்னர் அட்டானமி, இது என்ரி ஹோலெக் ஃபாதர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைனமிக் மாடல் ஆஃப் லேர்னர் அட்டானமி. ஓகே. இதுல 4 காம்பனன்ட்: காக்னேட்டிவ், மெட்டா காக்னேட்டிவ், மெட்டா ஸ்ட்ராட்டஜிக், அஃபெக்டிவ் அண்ட் மோட்டிவேஷனல், ஆக்ஷன் ஓரியன்டட், சோஷியல். ஏன்னா இந்த கொஸ்டின் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. 4 காம்பனன்ட்ஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அவ்வளவுதான். ஓகே. இது நமக்கு சிலபஸ்ல இருக்கும், அது புக்ல இருக்கிறதுனால அது ஆட் ஆயிருக்கு. அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் நமக்கு தெரியும். இந்த கொஸ்டின் நமக்கு பேப்பர் 1லயும் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்த கரெக்டா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெமரி லெவலோட ஸ்டெப்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவலோட ஸ்டெப்ஸ் இது. ஓகே. அடுத்தது இன்னும் அதெல்லாமும் பார்த்துக்கோங்க. ஃபோக்கஸ் அந்த மாதிரி வரும் இல்லையா, அது இதுல ஆட் ஆகல இல்லையா, அதுவும் பார்த்துக்கோங்க இல்லையா. அந்த 5 ஸ்டெப் படிப்போம் இல்லையா, அதுவும் அது நம்ம மெயின் இதுல இருக்கும், அதையும் பார்த்துருங்க. அப்புறம் எஜுகேஷனல் இவாலுவேஷன் எடுக்கும் போது மெஷர்மெண்ட், அசஸ்மெண்ட், இவாலுவேஷன். நமக்கு இந்த பார்ட் நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம டீச்சிங் ஆப்டிடியூடும் படிச்சிருக்கோம். ஸோ இது அப்படியே இது அழகாக பண்ணிடுவீங்க. அசஸ்மெண்ட் பற்றி நல்லா தெரியும். இவாலுவேஷன், ஸோ அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்னா ஃபார்மேட்டிவ், ஆஃப் லேர்னிங் சம்மேட்டிவ், ஆஸ் லேர்னிங்ன்றது இப்சேட்டிவ் ஆக்சுவலா இல்லையா, செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண உதவுறது. கூட இந்த இடத்துல நமக்கு டயக்னாஸ்டிக் இருக்கு, நார்ம், கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு, ஓகே, அவுட்கம் பேஸ்ட், காம்படன்சி பேஸ்ட் இவாலுவேஷன், அதில் இல்லாமல் கொஞ்சம் எல்லாமே நம்ம நார்ம் இங்கே எல்லாமே கொடுத்துதான் இருக்கு. ஆத்தென்டிக் அசஸ்மெண்ட், போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட், ஓகே, பர்ஃபார்மன்ஸ், இது சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட், இக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட். இப்போ ஒரு கொஸ்டின் வந்துச்சு, அதனால இது ஆட் பண்ணுது. இக்காலஜிக்கல் முன்னெல்லாம் இது கிடையாது, இப்போ ஆட் பண்ணது. இது யூரி ப்ரோஃபன் சாரி
ப்ரோஃபன் பிரெனர், அவரோட எக்காலஜிக்கல் சிஸ்டம் தியரியிலேருந்து வந்தது எக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட். அதில் அவர் சொல்லியிருப்பாரு மைக்ரோ சிஸ்டம், மீசோ சிஸ்டம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பிஎட்லையும் பண்ணியிருப்போம். மைக்ரோ சிஸ்டம், மீசோ சிஸ்டம், எக்ஸோ சிஸ்டம் தெரியும். அது எப்படி அந்த கனெக்டட் இருக்கும், ஒவ்வொரு லேயர் இந்த சர்க்கிளில் வரும் இல்லையா, எப்படி அது கனெக்ட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, எந்த அளவுக்கு டீச்சர் பேரண்ட்டுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட், அது எல்லாமே இருக்கும். அடுத்தது அசஸ்மெண்ட் ஆஸ் இன்கொயரி. இதுவும் எதுக்கு ஆட் பண்ணதுன்னா இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க, அதுக்காக ஆட் பண்ணது. அசஸ்மெண்ட் ஆஸ் இன்கொயரி, இது கால்ஃபி அண்ட் மசூதா, இதுதான் கொடுத்துருந்தாங்க இல்லையா. மோர் லைக் எ ரோலோ கோஸ்டர் தேன் அன் எலிவேட்டர். ஏன்னா நம்ம பண்ற அசஸ்மெண்ட் ரோலோ கோஸ்டர் மாதிரி இருக்கணும், தப்பு பண்ணா திருப்பி சரிப்படுத்திட்டே இருக்கணுமா. எலிவேட்டருங்கிறது லிஃப்ட் தானே, அப்படியே டக்கு டக்குன்னு மேலே போவாம ரோலோ கோஸ்டர் மாதிரி தப்பு பண்ணா திருப்பி சரி பண்ணி திருப்பி போகணும், வளைஞ்சி கொடுத்து போற மாதிரி இருக்கணும். அதுதான் இவர் சொல்றது. இந்த கொஸ்டினே கேட்டிருந்தாங்க, தெரியும்ல. அடுத்தது ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, இது தெரியும். காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர் பிரியும். பேப்பர் 1லயும் வர வாய்ப்பு இருக்கு, பேப்பர் 2லயும் வர வாய்ப்பு இருக்கு. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இது தெரியும் இல்லையா. லோவர் ஆர்டர்ல இருந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். அப்புறம் அஃபெக்டிவ் டொமைனு வெறும் இதுல படிச்சாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. அந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்க பிஒய்கியூஸ் மட்டும் படிங்க, இதை மட்டும் படிங்க போதும். அப்புறம் ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸு, ஓகே, ஆட்டிடியூட் செக் பண்ண, இது எப்படி செக் பண்ணணும், ரேட்டிங் ஸ்கேல்ஸ் இருக்கு. அப்புறம் சிமாண்டிக் டிஃபரன்ஷியல் ஸ்கேல்ஸ், மெஷர்ஸ் எப்படி சிமாண்டிக் ஒர்க் ஆகுதுன்னா யூசிங் ஆப்போசிட் அட்ஜெக்டிவ்ஸ்ல ஒர்க் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங், போரிங் இருக்கும், அந்த மாதிரி ஆப்போசிட் அட்ஜெக்டிவ்ஸ், அதுதான் இங்க இருக்கு. ஸோ இங்க யூஜிசி நெட் 1ல இருக்கு. அப்புறம் எஜுகேஷன் லேர்னிங் தியரிஸ் இருக்கு. அப்புறம் இது எல்லாமே இந்த வாட்டி எக்ஸாம்ல ஆட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு கொஸ்டின், அதனால ஆட் பண்ணது இது. ஓகே, மெக்கானிஸ்டிக் மாடல் விஸ் ஆர்கானிஸ்மிக் மாடல். இது எஜுகேஷன் இஸ் வியூட் அஸ் அ மிஷின். இந்த இடத்துல ஆர்கானிஸ்மிக் மாடல் எஜுகேஷன் இஸ் வியூட் அஸ் அ லிவிங் ஆர்கானிசம். இது கொஞ்சம் நியூவான ஒரு கான்செப்டா தான் இருந்துச்சு, அதான் இது ஆட் பண்ணது. எஜுகேஷன் வியூட் அஸ் அ மிஷின்னா இது கேரக்டர் ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலம் தேவை, இன்ஸ்ட்ரக்ஷன் தேவை, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கணும், மிஷின் மாதிரி. டீச்சர் ட்ரெடிஷனல் லெக்சர் மெத்தட், அவ்வளவுதான். பட் ஆர்கானிஸ்மிக் மாடல் கொஞ்சம் லேர்னர் சென்டர்டா இருக்கு, பசங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் எஜுகேஷன் இருக்கு. இது கேட்டிருந்தாங்க இப்போ, அதனால ஆட் பண்ணுது. ஓகே, மெக்கானிஸ்டிக்னா மிஷின் மாதிரி இருக்கு, லிவிங் ஆர்கானிசம்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஓரியன்டா இருக்கு. கன்ஸ்ட்ரக்டிவிசம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இதை ஏன் இப்போ பார்க்கறதுனா, இதை பண்ணோம்னா இதுல என்ன இருக்குன்றது நமக்கு தெரியறதுக்காக தான். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம், ஓகே, சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம், இந்த ராடிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவிசம், நாலேஜ் இஸ் சப்ஜெக்டிவ் அண்ட் இண்டிவிஜுவலி கன்ஸ்ட்ரக்டட்னு சொன்னது இது கிளாசர்ஃபெல்ட். ராடிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவிசம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா புதுசா கேட்கறாங்க நமக்கு இப்பெல்லாம். அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்டோட அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் என்ன, இது ரோல் ஆஃப் டீச்சர் என்ன, இது உங்களுக்கு ஜென்ரலா நீங்க பண்ணிடுவீங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் கிளாஸ் ரூம், அப்புறம் பெடகாஜிக்கல் கோல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஓகே, இது எல்லாமே அப்படியே ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, அதனால அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் தியரி, இது நம்ம பேப்பர் 1க்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட். அது ஒரு 4 இது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு கான்செப்ட் கத்துக்கிட்டு திருப்பி அப்ளை பண்ணி பார்க்கறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸிங். ஓகே, இது புதுசா ஆட் பண்ணது இது டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லேர்னிங் தியரி. இது எதுல யூஸ் பண்ணுவோம், யூஸ்ட் இன் அடல்ட் எஜுகேஷன்ல யூஸ் பண்றது. லேர்னிங் occurs when learners critically examine beliefs, question assumptions, develop new perspectives. இதை தான் இங்க நம்ம என்னன்னு சொல்றோம், டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பழசா செய்யறாங்கன்னா அதில் நம்ம கொஸ்டின் பண்றோம், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு விதமான லேர்னிங் ஏற்படுது இல்லையா, அது டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லேர்னிங் தியரி. இது ஒரு புதுசா ஒரு இது ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால ஆட் பண்ணுது. இது கிரிட்டிக்கல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, நம்ம ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வருது இல்லையா, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதான் டிஸ்ஓரியன்டிங் டைலமா. டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லேர்னிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த கொஸ்டின் வந்துச்சு, நம்ம ஏன் இதை பண்ணணும், நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம இது பண்ணாம அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறோம். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஷியல் வித் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லேர்னிங், இது நம்ம இதுல இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும், பட் இதுவே இந்த அளவு புரிஞ்சு படிச்சாலே போதும். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனல் தியரி இருக்கு, அதே மாதிரி ராபர்ட் கேக்னே, இது நமக்கு தெரியும், இது அடிக்கடி நம்ம படிக்கிறோம். 9 events ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், 8 levels ஆஃப் லேர்னிங். அப்புறம் இது புதுசா அடிக்கடி வர்றது டேவிட் மெரைல்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அவருது, ஜெரோம் ப்ரூனர்து தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி இதுவும் புதுசா ஆட் பண்ணது, பிரிஸ்கிரிப்டிவ் தியரி ஆஃப் டீச்சிங், எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு டீச்சிங் ஷுட் பி ஆர்கனைஸ்டு ஃபார் எஃபெக்டிவ் லேர்னிங். பிரிஸ்கிரிப்டிவ் முன்னாடியே பண்றது.
டிஸ்கிரிப்டிவ்ங்கிறது ஹவு லேர்னிங் ஆக்சுவலி அக்கர்ஸ், அப்சர்வேஷன் பேஸ்ட், ரிசர்ச் பேஸ்ட், லேர்னர் சென்டர்டா இருக்கு. எப்படி பண்ண போறோம், டிஸ்கிரிப்டிவ் தியரி எப்படி லேர்னிங் நடக்கும்னு பார்க்கறது. இதுவும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுக்கு ஆட் பண்ணுது. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனல் தியரி பத்தி இருக்கு. அடுத்தது டேவிட் மெரைலோடது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, மெரைலோட 5 பிரின்சிபல்ஸ். இது எக்ஸாம்ல கேட்டதுனால இது புதுசா ஆட் பண்ணுது. முன்ன இதெல்லாம் இருக்காது, இப்போ இருக்கு. டாஸ்க் சென்டர்ட் பிரின்சிபல், ஆக்டிவேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன், இன்டகிரேஷன். ஸோ லேர்னிங் பிகின்ஸ் வித் ரியல் வேர்ல்ட் டாஸ்க்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஆக்டிவேஷன், கனெக்ட் நியூ நாலேஜ் வித் ப்ரையர் நாலேஜ். இப்போ டீச்சர் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் பிஃபோர் ப்ராக்டிஸ். இப்போ லேர்னர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் ஸ்கில்ஸ் பண்றாங்க. அப்ளை லேர்னிங் இன் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, கொஞ்சம் பெரிய 5V மாடல் மாதிரி வருது. ஃபர்ஸ்ட் பசங்களையும் பண்ண விட்டுட்டு அப்புறம் டீச்சர் கொஞ்சம் சரி பண்ணி அதுக்கப்புறம் பசங்களை பண்ண விட்டுறது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது அடுத்தது பாலோ ஃப்ரையரு, இது தெரியும். பேங்கிங் மாடல் ஆஃப் எஜுகேஷன் அவர் அப்போஸ் பண்றாரு. ப்ராப்ளம் போசிங் எஜுகேஷன் அவர் சப்போர்ட் பண்றது. நிறைய பசங்க சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்றது. ஜெரோம் ப்ரூனரோடது டுடே தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், டுவர்ட் எ தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரூனர்து மட்டும் 2-3 இடத்துல ரிப்பீட் பண்ணியிருப்போம். எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. டிஸ்கவரி லேர்னிங், ஸ்பைரல் கரிக்குலம், ப்ராப்ளம் சால்விங், அதே மாதிரி 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரூனர். இது கேட்ட கொஸ்டின். இது அவரது ரெடினஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் மேட்ச் டெவலப்மெண்டல் லெவல். ஸ்பைரல் கரிக்குலம் இது தெரியும், அடிக்கடி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சீக்வன்ஸா படிக்கிறது, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இதனால அவர் சொன்னது 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரூனர். இது கேட்டிருக்காங்க, இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்புறம் மோட்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், எனாக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். இல்லையா, அவர் ப்ரூனர்து ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். டிஸ்கவரி லேர்னிங் இதுவும் அவரது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரூனர்து எடுத்தா நிறைய நமக்கு இருக்கு. இது அதே மாதிரி கொஸ்டின் கேட்டதுனால நம்ம ஆட் பண்ணது எங்கெல்மேன் கேர்னைன் தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி சொல்றது. அடுத்தது ஃபண்டமெண்டல் அசம்ஷன்ஸ். இதுதான் கொஸ்டினா வந்துச்சு நமக்கு. ஃபண்டமெண்டல் அசம்ஷன்ஸ், டிடெக்ஷன் ஆஃப் குவாலிட்டி, லேர்னர்ஸ் ஐடென்டிஃபை இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எப்படின்னா, பசங்க 3 சைடு பார்த்தவங்க இது ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அசம்ஷன்ஸ்லேருந்து எப்படி லேர்னிங் நடக்குதுங்கிற மாதிரி வந்தது. ஓகே, இது கொஞ்சம் என்னன்றதை பார்த்துக்கோங்க. 3 levels ஆஃப் அனாலிசிஸ்ல இங்கே நாலேஜ் சிஸ்டம் அனாலிசிஸ், கம்யூனிகேஷன், பிஹேவியர் அனாலிசிஸ். ஓகே, ஆர்கனைசிங் கண்டென்ட், லாஜிக்கல் அனலை பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறோம். பிஹேவியர் அனாலிசிஸ் பண்ணுறது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது புதுசாக ஆட் பண்ணுது. அதே மாதிரி கிளார்க்கோட ஜென்ரல் தியரி ஆஃப் டீச்சிங். டீச்சிங் இஸ் பிளான்டு ப்ராசஸ் டிசைன் டு பிரிங் பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு பண்ணுறது. ஸோ இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக ஆட் பண்ணது. கடைசியாக அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் இன் ஆண்ட்ரோகாஜி. இது ஆண்ட்ரோகாஜி பற்றி, ஆண்ட்ரோகாஜி எப்படி அசஸ் பண்ணுவோம். அப்புறம் போர்ட்ஃபோலியோ அசஸ். அங்கே நம்ம கொஞ்சம் ஆட் பண்ண கொஷின்ஸ் தான் நமக்கு எக்ஸாமில் கேட்டது, அதனால கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ரூப்ரிக்ஸ், இது ஒரு ஸ்கோரிங் கைட். ரூப்ரிக்ஸ் அதே மாதிரி அனாலிட்டிக், ஹோலிஸ்டிக்னு பிரியும் இல்லையா, இங்கே அது கொடுக்கல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அனாலிட்டிக், ஹோலிஸ்டிக்னு பிரியும். அனாலிட்டிக்ன்றது தனித்தனியா பார்க்கறது, ஹோலிஸ்டிக் மொத்தமா பார்க்கறது. இப்போ ஒரு எஸ்ஏவே மொத்தமா பார்த்தா அது ஹோலிஸ்டிக். அனாலிட்டிக் ஒவ்வொன்றுமே அவங்க ஸ்பீச் எப்படி இருக்கு, அவங்க வேர்ட்ஸோட சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதம் என்ன, அதுக்கு தனித்தனியா ரேட்டிங் பண்ணா அது அனாலிட்டிக். அதுக்கப்புறமா இது ரைட்டா. அப்புறம் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் இதுல இருக்கு. ரூப்ரிக்ஸ் இங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அனாலிட்டிக், ஹோலிஸ்டிக் ரூப்ரிக், அப்புறம் ஃபீல்டு என்கேஜ்மெண்ட் அசஸ்மெண்ட், அப்புறம் ஃபிளாண்டரோட இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ். எப்படியும் ஒரு கொஸ்டின் எப்படின்னா கேட்பாங்க இல்லையா. ஸோ இதில் 10 கேட்டகரி நமக்கு இருக்கு. இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ், டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ், ஸ்டூடெண்ட் டாக், சைலன்ஸ் இருக்கு. ஓகே, இது நம்ம நல்ல டீட்டெயில்டாகவே பண்ணியிருப்போம் நம்ம இந்த பிடிஎஃப்ல எல்லாமே. ஓகே, அதையும் ஸோ இன்டைரக்ட் டாக் இதில் இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் அதில் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதனால இது இருந்திருக்கு. அப்புறம் சார்லஸ் கேலோவே இதில் வேர்பல், நான் வேர்பல் ரெண்டுமே இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதில் வெறும் வேர்பலுக்கு மட்டும்தான் இல்லையா, இதில் நான் வேர்பல் பிஹேவியரும் பார்க்கறது. நெக்ஸ்ட் டீச்சர் இவாலுவேஷன். நமக்கு ப்ரிசேஜ் இருக்கும், ப்ராசஸ் இருக்கும், ப்ராடக்ட் இருக்கும். ஓகேவா, முன்னாடி நடக்கிறது ப்ராசஸ், கிளாஸ்ல பண்றது, அதுக்கப்புறம் அதுக்கு லேர்னிங் அவுட்கம் என்ன இருக்கு அது. அப்புறம் அசஸ்மெண்ட் டூல்ஸ், இது அடிக்கடி கேட்கறது. செக்லிஸ்ட், ரேட்டிங் ஸ்கேல், அப்சர்வேஷன் ஷெடியூல், அனெக்டோட்டல், கியூமுலேட்டிவ் ரெக்கார்ட். ஓகே, அப்புறம் மெட்டா காக்னிஷன் உங்களுக்கு தெரியும், திங்கிங் அபவுட் அவர் ஓன் திங்கிங் ப்ராசஸ் சொல்லுவோம். செல்ஃப் ரெகுலேட்டட் லேர்னிங். ஸோ இதுதான் நம்ம 7th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற எல்லாமே. இதுல நல்லா புரிஞ்சு படிங்க. இன்கேஸ் அந்த இடம் புரியலைன்னா நம்ம அந்த பிடிஎஃப் பொறுத்த ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற பிஒய்க்யூஸை படிங்க. ஏன்னா நமக்கு 2 நாளைக்கு இவ்வளவுதான் நம்மளால ரிவைஸ் பண்ண கரெக்டா இருக்கும்.
அடுத்தது நம்ம எஜுகேஷனல் டெக்னாலஜி, இதுவும் அதே மாதிரி ஈஸியா மார்க் எடுக்கலாம். இதை நல்லா படிக்கும் போது ஐசிடி கொஸ்டின்ஸ் கூட நமக்கு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் வரும், சில கொஸ்டின்ஸ் வரும், ஈஸியா மார்க் எடுக்க உதவும். இது நார்மல் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான் இது எல்லாமே. இதுவும் இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். சிஸ்டம் அப்ரோச் பின்னாடி வரும், அது அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, இதெல்லாமும் அப்படியே நம்ம இன்ட்ரடக்ஷன். ஓகே, இதுலேருந்து எந்த கொஸ்டினும் பெருசாக நமக்கு வராது. அதுக்கப்புறமா இது வந்து எவல்யூஷன் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி, இதை ஆட் பண்ணது எப்படி எஜுகேஷன் டெக்னாலஜி எவல்யூஷன் ஆச்சு. ஆடியோ விஷுவல் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அப்புறம் சைபர் நெட்டிக் ஃபேஸுங்கிறது தான் ஃபீட்பேக் ஸ்டார்ட் ஆனது முதல்ல. ஓகே, நார்பர்ட் வினர் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இது சைபர் நெட்டிக் ஆக்சுவலாக 1920s கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா ஃபீட்பேக் வச்சு எப்படி ஒன்று இம்ப்ரூவ் பண்ணுறோன்றதுல ஸ்டார்ட் ஆனது சைபர் நெட்டிக் ஃபேஸ். ஓகே, அதுக்கப்புறம் சைக்காலஜி சோஷியாலஜி இது பேஸ்டு ஃபேஸ். இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இது எங்கேயோ பார்த்ததுனால ஆட் பண்ணது தான் இது. அப்புறம் சிட்னி பிரஸி தான் ஃபர்ஸ்ட் டீச்சிங் மிஷின் ஓகே பண்ணது. ஸோ இது கொஞ்சம். அப்புறம் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பிஎஃப் ஸ்கின்னர் பண்ணாரு. பிரான்ச்சிங் ப்ரோக்ராம் நார்மன் க்ரௌடர் பண்ணது இது. ஓகே, அடுத்தது கம்ப்யூட்டர் டெலிகம்யூனிகேஷன் ஃபேஸ் வருது. அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி என்ன இருக்கு. ஸோ இது அப்புறம் லேர்னிங் தியரிஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்புறம் இது உங்களுக்கு நல்லா தெரியும், காக்னிட்டிவிசம் பற்றி, கன்ஸ்ட்ரக்டிவிசம் பற்றி, கனெக்ஷனிசம் தாண்டெக் சொன்னது. ஓகே, அப்புறம் கனெக்டிவிசம். ஓகே, இது கனெக்டிவிசம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. ஓகே, நெட்வொர்க் லேர்னிங் எப்படி நடக்குது அதில் தான் கனெக்டிவிசம் சொன்னது ஜார்ஜ் சீமன்ஸ். அப்புறம் சோஷியல் லேர்னிங் தியரி ஆல்பர்ட் பந்தூரா, அது அப்சர்வேஷனல் லேர்னிங். அப்புறம் காக்னிட்டிவ் லோட் தியரி, இது ஜான் ஸ்வெல்லர். மேனேஜிங் ஒர்க்கிங் மெமரி, எப்படி அதை மேனேஜ், காக்னிட்டிவ் லோட் எப்படி பண்ணுறது, சங்கா படிக்கிறது, ஒர்க்ட் எக்ஸாம்பிள்ஸ், அதுதான். ஓகே, அப்புறம் லேர்னிங் தியரி இன்ஸ்ட்ரக்ஷனல் தியரின்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனல் மாடல்ஸு. ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாடல்ஸ் நம்ம ஆடி படிச்சிருக்கோம். அஷோர், டெக்கன் கேரே, இந்த கெம்பு மாடல், சாம்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் வரவே இதை ஆட் பண்ணுது. முதல்ல இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்க மாட்டோம், இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த சிஸ்டம்ஸ் அப்ரோச்சில் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் ஃபீட்பேக். அப்புறம் என்வாயன்மெண்ட். ஸோ இது ஓகே. அடுத்தது ஆடி மாடல்லாம் இதெல்லாம் தெரியும். இப்போ லீனியர் மாடல்லாம் இது ஆடி, கேக்னே, 9 ஈவெண்ட்ஸ்லாம் லீனியரில் சேரும். சிஸ்டம் மாடலில் டெக்கன் கேரே சேரும். ஃப்ளெக்சிபிள் மாடலில் கெம்பு சேரும். ஐட்ரேட்டிவ் மாடலில் சாம் சேரும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் டெக்னாலஜி இன்டகிரேஷன் மாடலில் அஷ்யோர், கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் மாடலில் 5E மாடல், அப்புறம் ஹோலிஸ்டிக் மாடலில் மேசன் மாடல். ஏன்னா இதெல்லாமும் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது, எப்படி வேணால் வரும் நமக்கு. அப்புறம் ஆடி மாடல் உங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி இயரும் பார்த்துக்கோங்க, இயரும் குரோனாலஜியில் கேட்டிருக்காங்க. அப்புறம் அஷ்யோர் மாடல் இது. ஓகே, அஷ்யோர் மாடலில் கண்டிப்பாக மீடியாவோட யூசேஜ் இருக்கும். அப்புறம் டெக்கன் கேரே மாடல் 1978, அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணாங்க 2009. டெக்கன் கேரே மொத்தம் 10 இருக்கும், திருப்பி ரிவைஸ் பண்ணி போயிட்டு வரும் ஃபீட்பேக் பார்த்துட்டு இல்லையா, நம்ம அந்த பிக்சரில் பார்த்துருப்போம் இல்லையா. அப்புறம் மேசன் மாடல் இவங்களோட பிரின்சிபலே ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லையா, லிவிங் புக்ஸ், நரேஷன், நேச்சர் ஸ்டடி, ஷெடியூல்டு ஃப்ரீ டைம், பிக்சர் ஸ்டடி, இதெல்லாம் அவங்களோட டெக்னிக்ஸ். இது மேசன் மாடல். ரொம்ப அந்த குழந்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி. இது இயர்ஸ் டு ரிமெம்பர், அதுக்கு தான் கொடுத்தது. ஏன்னா குரோனாலஜி கொஷின்ஸ் இப்போ கேட்டிருக்காங்க, அதுக்காக இது. அடுத்தது ஐசிடிலாம் இதை இந்த இடத்துல வர்றது. ஐசிடி எப்படி உதவுது, கொஞ்சம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஐசிடி ஆட் ஆகிருக்கும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஐசிடி பேஸ்ட் லேர்னிங், இந்த இ லேர்னிங், ஓகே, எலக்ட்ரானிக் லேர்னிங், பிளெண்டட் லேர்னிங் தெரியும், எம் லேர்னிங், மொபைல் லேர்னிங். ஓகே, அப்புறம் ஐசிடி ரிச்சர்ட் இது ஏன் ஆட் பண்ணுதுன்னா, இது வந்து நமக்கு கொஸ்டின் வந்துச்சு. இந்த வாட்டி பிடிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னு பார்த்ததுல இதெல்லாம் வந்ததுனால ஆட் ஆனது. காக்னிட்டிவ் தியரி ஆஃப் மல்டிமீடியா லேர்னிங். ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோ. 3 அசம்ஷன்ஸ் அவங்க சொன்னது என்னன்னா, டியூவல் சேனல், விஷுவல் ஆடிட்டரியில் ஒர்க் ஆகுது, லிமிட்டட் கெப்பாசிட்டி, பிரெயின் ப்ராசஸ் லிமிட்டட், இன்ஃபர்மேஷன் அட் டைம் சொல்லியிருக்காங்க, ஆக்டிவ் ப்ராசஸிங். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது மேயரோட பிரின்சிபல், இதுவும் இதில் வந்தது. மல்டிமீடியா பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. வேர்ட்ஸ் பிளஸ் பிக்சர்ஸோட சேர்த்து காட்டுறது இன்னும் கரெக்டாக இருக்கும், வெறும் வேர்ட்ஸை மட்டும் பார்க்கறத விட. அது மேயரோட பிரின்சிபல். இது கொஹேரன்ஸ் பிரின்சிபல், ரிடண்டன்சி பிரின்சிபல், இது தனித்தனியாக, இது ஒரே தடவை பார்த்துக்கோங்க. மேயர் என்ன சொன்னார், காக்னிட்டிவ் தியரி ஆஃப் மல்டிமீடியா லேர்னிங் சொன்னது மேயர். அடுத்தது ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன், இது தெரியும். ஓகே, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இன்ஃபார்மல். அடுத்தது நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஓகே,
இது கொடுத்துருக்கோம். அப்புறம் ஸ்பெஷல் டேர்ம்ஸ், விசாட்னா வெரி ஸ்மால் அப்பர்ச்சர் டெர்மினல், சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு இது பேரு. இது ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அதை ஆட் பண்ணது. இன்சாட் எஜுகேஷனல் ப்ராட்காஸ்டிங் நம்ம இன்சாட்னு சொல்லுவோம். அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் எஜுகேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். சொல்ல முடியாது, இது கூட கேட்பாங்க. கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங்னா என்ன, கம்ப்யூட்டர் பேஸ்டு ட்ரைனிங்னா என்ன, ஓகே. இது கம்ப்யூட்டர் மேனேஜ்டு லேர்னிங்னா என்ன, இது நாலுத்தையும் பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங். அது அடுத்தது இ லேர்னிங் பற்றி இருக்கு. இந்த இ லேர்னிங்கை காயின் பண்ணது எலியோட் மேசி. இது அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் இ லேர்னிங் எப்படி நடந்துச்சு 1840s. இதை கொஞ்சம் இதையும் பார்த்துக்கோங்க. இயர் இருக்கு கொஞ்சம், அட்லீஸ்ட் ஒரு 4. இது எல்லாமே இயரோட இருக்கு, எப்போ வந்துச்சுன்றது இருக்கு. அப்புறம் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் இ லேர்னிங், எம் லேர்னிங். அதுக்கப்புறம் மூக்கு வந்திருக்கு, சோஷியல் லேர்னிங், HTML5. HTML தான் இன்னும் அட்வான்ஸ்டு, இன்டராக்டிவ் டிஜிட்டல் கண்டென்ட் கிடைக்கும். ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் HTML. ஓகே. அடுத்தது கிளவுட் லேர்னிங், கேமிஃபிகேஷன் அதான் நம்ம ஒரு இது பண்ண பேட்ச் வருது, லெவல்ஸ் வருது இல்லையா, அதை கேமிஃபிகேஷன். மைக்ரோ லேர்னிங், ஓகேவா. இந்த மைக்ரோ லேர்னிங் பார்த்துக்கோங்க, இது கொஸ்டின் கேட்பாங்க. ஷார்ட் பைட் சைஸ்டு கண்டென்ட், குட்டி குட்டியாக படிக்கிறது மைக்ரோ லேர்னிங் சொல்றது. ஆர்டிஃபிஷியல், இது ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி இல்லையா. அப்புறம் ஆன்லைன் லேர்னிங் எடுத்தால் சின்க்ரனஸ் லேர்னிங், ஏசின்க்ரனஸ் லேர்னிங். அப்புறம் இ லேர்னிங் இஸ் ஆன்லைன். அப்புறம் மூக் பிளாட்ஃபார்ம் இதில் இருக்கு. மூக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேப்பர் ஒன்னுக்கும் நமக்கு மூக் இம்பார்ட்டன்ட். எடெக்ஸ் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்வயம், கோர்சரா, ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மூக்குன்னு எடுக்கும்போது சி மூக், கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் மூக்னா சேர்ந்து ஒரு கொலாபரேஷனாக படிக்கிறது. இது ஜார்ஜ் சீமன்ஸ், ஸ்டீஃபன் டோன்ஸ். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பேப்பர் ஒன்லேயே கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸ் மூக்கு ஸ்டீஃபன் டோன்ஸ் டேர்ம் காயின் பண்ணது 2012. ஓகே. இப்போ ஸ்வயம்லாம் எக்ஸ் மூக் தான், எக்ஸ்டெண்டட் மூக். எக்ஸ் மூக்னா எக்ஸ்டெண்டட் மூக், ஒரு நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கும், அது எக்ஸ்டெண்டட் மூக்கை பொறுத்த வரைக்கும். அப்புறம் LMS, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கு. அப்புறம் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, ஓகே. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தால் லீனியர் ப்ரோக்ராமிங்னா என்ன, ஸ்கினேரியன் மாடல், லீனியராக இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஃபீட்பேக் வரும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரேம் போயிடும். பட் பிரான்ச்சிங்கை பொறுத்த வரைக்கும் அகெயின் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கு போய் அதை பற்றி கரெக்டாக படிச்சுட்டு திரும்பி வரும். ஓகே. எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும் பிரான்ச்சிங். இது க்ரௌடேரியன் மாடல்னு நம்ம சொல்கிறோம். இது ஸோ இது அதுக்கு ஃப்ளோவும் அதுதான் கொடுத்துருக்கு. ஃப்ரேமில் MCQ காட்டுது, கரெக்டாக இருந்தால் மெயின் ஃப்ரேம் போகுது, தப்பாக இருந்தால் ரெமிடியல் ஃப்ரேம் போயிட்டு அப்புறம் மெயின் ஃப்ரேமுக்கு வருது. ஸோ கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய புரியும். அப்புறம் மெத்தடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது மாஸ்ட்ரி லேர்னிங், இது தாமஸ் F. கில்பர்ட், இது இம்பார்ட்டன்ட். ஓகே. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கிறது, அதுதான் மெத்தடிக்ஸ் லேர்னிங்கும். அடுத்தது அடாப்டிவ் அண்ட் அசிஸ்டிவ் டிவைசஸ். நம்ம இதை அப்படியே இதுலேயும் படிப்போம். இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட கம்பைன்டு தான் அது. அப்புறம் ICT இன் இவாலுவேஷன் கடைசியாக நமக்கு வரும். போர்ட்ஃபோலியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில். அப்புறம் ICT டூல்ஸ் இவாலுவேஷனில் எப்படி யூஸ் ஆகுது. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் 2-3 இதில் ஆட் ஆகிருக்கு, அது வேற ஒன்றும் இல்லை. ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதெல்லாம். அப்புறம் ICT இன் ரிசர்ச்சுக்கு கடைசியாக இது, ஓகே, மோட்ஸ் ஆஃப் டெஸ்டிங். அப்புறம் ஆன்லைன் அசஸ்மெண்ட் டூல்ஸ், இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஹூத், குவிஸ்லெட், மென்டிமீட்டர்னா இன்ட்ராக்டிவ் போல்ஸ், சாக்ரெட்டிவ்னா ரியல் டைம் அசஸ்மெண்ட், பேட்லெட்னா கொலாபரேஷன் டூல். இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க, பேப்பர் 1க்கும் இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அப்புறம் அசஸ்மெண்ட் டூல்ஸ், செக்லிஸ்ட்னா எப்படி இருக்கும், SR நோவா இருக்கும். போர்ட்ஃபோலியோ தெரியும், அந்த அவங்களுக்கு நம்ம இது பண்ணுறது. அனெக்டாட்டல், எதனா ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஏதோ ஒன்று நம்ம எழுதி வைக்கிறோம். நெரேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன், ரேட்டிங் ஸ்கேல், questionnaire, open-ended, closed-ended, interview, structured, unstructured, psychological, சோஷியோமெட்ரி எப்படி பண்ணுவோம், சோஷியோகிராமில் பண்ணுறது. சோஷியோகிராம்ன்றது ஒரு குழந்தை எடுத்து அந்த குழந்தையோட கனெக்ட், அது எப்படி மற்றவங்களோட பழகுது அந்த மாதிரி பார்க்கறது சோஷியோகிராம். ஓகே. அதை வச்சு தெரியும் அந்த குழந்தை எப்படி பாப்புலராக இருக்கா, ஐசோலேட் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் டீச்சர். அப்புறம் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங், ODLோட மெட்டீரியல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இது. அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அண்ட் லேர்னிங் பற்றி இங்கே இருக்கு. அடுத்தது ISD, இன்ஸ்ட்ரக்ஷனல் சிஸ்டம் டெவலப்மெண்ட், ரைட். அப்புறம் ஜென்ரேஷன் ஆஃப் ISD, இது நம்ம புதுசாக ஆட் பண்ண கொஷின், முன்ன இருக்காது, எனக்கு தெரியாது, இதெல்லாம் புக்கில் இருக்கான்னு கூட தெரியாது. இதெல்லாம் கொஷினாக வந்திருக்கு இதெல்லாம், அதனால ஆட் பண்ணது. இது இன்ஸ்ட்ரக்ஷனல் சிஸ்டம் டெவலப்மெண்ட் இது.
ரைட்டா. இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இது எப்படி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சிஸ்டம் டெவலப் ஆயிருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. டீச்சர் எப்படி அழகா கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் பிஹேவியரிசம்ல தானே ஸ்டார்ட் ஆயிருக்கும், 1960s டு 1970s. அதுக்கப்புறம் செகண்ட் ஜென்ரேஷன் கொஞ்சமா சிஸ்டம் தியரி வருது, ஆடி ஸ்ட்ரக்சர்டா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தேர்ட் ஜென்ரேஷன் காக்னிட்டிவிசம் பிளஸ் கன்ஸ்ட்ரக்டிவிசம் கொஞ்சம் ஆட் ஆகுது. ஓகே, இப்போ ஃபோர்த் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் நிறைய நம்ம என்ன பண்றோம், கன்ஸ்ட்ரக்டிவிசம் பிளஸ் டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால ஆட் பண்ணுது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. இன்ஸ்ட்ரக்ஷனல் சிஸ்டம் டெவலப்மெண்ட் எப்படி அது டெவலப் ஆச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன்னாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீச்சர் கரெக்டா கொண்டு போறது, அது எப்படி மாறுது ட்ரெடிஷ்னல்ல இருந்து இப்போ லேர்னர் சென்டர்டுக்கு, அதுதான். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற நாள் இது நல்லா படிக்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்எம்இ ஐசிடி தான் இந்தியா ஐசிடி நம்ம இன்கார்பரேட் பண்ண கொண்டு வந்தது. இது நமக்கு பேப்பர் 1க்கும் இம்பார்ட்டன்ட். சிஇசி கன்சோர்டியம் ஃபார் எஜுகேஷன் கம்யூனிகேஷன், இது இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் யூஜிசி. இது பிஎம்இ வித்யா, பிரதான் மந்திரி இ வித்யா. ஓகே, அப்புறம் அர்நெட்டுங்கிறது எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நெட்வொர்க்கு. இ பாத்ஷாலா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் பிஜி பேட்ச்ல பிஜி திங்ஸ் இருக்கும். சாக்ஷாத் போர்ட்டல் நேஷனல் இ லேர்னிங் போர்ட்டல். நீட்டு இது வந்து ஒரு தடவை கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. நேஷனல் எஜுகேஷன் அலைன்ஸ் ஃபார் டெக்னாலஜி, சாரான்ஷ் சிபிஎஸ்இ, இது ஷாலா சித்தி. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஆச்சாரியா ஆன்லைன் டீச்சர் ட்ரைனிங், ஆர்பிட் ஆனுவல் ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராமர் இன் டீச்சிங், அப்புறம் தீக்ஷா, ரைட்டா. அப்புறம் நிஷ்தா. ஓகே, நிஷ்தா இதோட ஃபுல் ஃபார்ம் இருக்கு. அது 1.0, 2.0, 3.0 இருக்கு. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நிஷ்தா. அப்புறம் என்ஏடிங்கிறது நேஷனல் அகாடமிக் டெபாசிட்டரி, டிஜிலாக்கர் அதெல்லாம் ஸ்டோர் பண்றது. எக்யூப், டிஇக்யூஐபி, இந்த வாட்டி எக்யூப்ல கொஸ்டின் வந்துச்சு. ஓகே, இதுல பேப்பர் 1ல, அதனால பேப்பர் 1க்கும் இந்த இடம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் கொஸ்டின் அதே மாதிரி பேப்பர் 1லையும் கேட்குறாங்க. எதெல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஈவன் இப்போ விஐடிலாம் ஐஓஇல சேர்ற யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கு செலக்டிவா. ஓகே, அவங்க குளோபலா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அது விஐடி இங்கே கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்வயம். ஓகே, ஸ்வயம் தெரியும், 3 கார்டினல் பிரின்சிபல், 4 குவாட்ரன்ஸ், 10 நேஷனல் இது. இதுல அதே மாதிரி இவங்க ஹையர் எஜுகேஷன் அதுவும் கேட்டிருக்காங்க. எனக்கு இதுல வந்திருக்கா பேப்பர் 1 தெரியல, பட் அதுவும் பார்த்துக்கோங்க. இவங்க டெக்னிக்கல் கோர்சஸ் கொடுக்குறாங்க, யூஜிசி என்ன கோர்ஸ் கொடுக்குறாங்க, ஓகே, இவங்க ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்கறது அந்த மாதிரி. அப்புறம் ஸ்வயம் பிரபாவோட சேனல், இப்போ இருக்கிற அப்டேட்டட் சேனல், அதுவும் 40 எஜுகேஷன் டிடிஹெச் சேனல்ஸ். இது ஏற்றலாம், நான் ஏற்றுறேன். பேப்பர் 1க்கு நம்ம பண்ணியிருக்கோம், நான் அதை அப்லோட் பண்ணுறேன். என்பிடிஎல் கண்டிப்பாக இன்ஜினியரிங் தான், இது ஞாபகம் வச்சுக்கோ, என்பிடிஎல். அப்புறம் ஐஐடி பாம்பேவோட இனிஷியேட்டிவ்ஸ், இது எல்லாமே ஓகே தனித்தனியாக கொடுத்துருக்கு. இது எல்லாமே தனித்தனி, பட் இது எல்லாமே பாம்பேவோட இனிஷியேட்டிவ்ஸ். ஆந்திரா வந்தாலும் ரொபோட்டிக்ஸ் தான். வியூ அதே மாதிரி அமிர்த விஷுவல் இன்டராக்டிவ் வியூ லேர்னிங். கல்பா வந்தாலே டிசைனிங் அது சம்பந்தமா வர்றது கல்பா. அப்புறம் பாதல் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேவா, வர்ச்சுவல் லேப்ஸ், மூக்கிட், பிருஹஸ்பதி, என்டிஎல்ஐ, கியான் அதே மாதிரி 2000 குளோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் அகாடமிக் நெட்வொர்க். இக்னோவோட டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. ரிசர்ச்சோட இனிஷியேட்டிவ்ஸ் ஷோத் கங்கா, ஷோத் கங்கோத்ரி, ஷோத் சிந்து, ஷோத் சித்தி, வித்வான், என்லிஸ்ட், ஸ்டார்ஸ், இம்ப்ரிண்ட், ஸ்பார்க், யூஏஒய் இது கேட்டிருந்தாங்க. உச்தார் ஆவிஷ்கார் யோஜனா, இண்டஸ்ட்ரி அகாடமி ரிசர்ச். ஓகேவா, அகாடமிக்கு நம்ம பண்ற ரிசர்ச் வந்து இண்டஸ்ட்ரியோட ரிலேட்டடா கொஞ்சம் அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உதவுற மாதிரி இருக்கணும் கொண்டு வந்தது, அது ஆவிஷ்கார் யோஜனா. ரேங்கிங் அண்ட் சர்வே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம படிக்கிறது பேப்பர் 1 ஹையர் எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ட். அதனால இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ரேங்கிங் கொடுக்கறது ஐஷ், அதே மாதிரி ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன், ஏஆர்ஐஏ அட்டல் ரேங்கிங், அப்புறம் சம்ராத், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு சங்கல்ப், என்ஏடிஎஸ், அதர் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் பேட்டி பஜோ இதெல்லாமே. ஓகே, அதுக்கப்புறம் கடைசியாக இங்கே இயரும் இருக்கு, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது பேப்பர் 1ஓட கண்டென்ட்டும் இதில் இருக்கு, ரைட்டா. ஸோ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுவும் அதே மாதிரி ஈஸியா மார்க் எடுக்கலாம், கொஞ்சம் புரிஞ்சிட்டோம்னா போதும். மேனேஜ்மெண்ட் நமக்கு நல்லா தெரியும் என்னன்னு. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷனு. ஓகே, இது என்ட்ரி ஃபைலோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தியரி. இந்த 14 பிரின்சிபல்ஸ் கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த எஸ்பிரிட் டிகோப்ஸ் அடிக்கடி தனியாவே ஒரு இதுல கேட்டிருந்தாங்க, டீம் ஸ்பிரிட், அதுதான் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ பாயிண்ட் அதை ஆட் பண்ணது. அப்புறம் எவல்யூஷன் எப்படி ஆச்சு மேனேஜ்மெண்ட் தாட்,
ஃபர்ஸ்ட் ப்ரீ சயின்டிஃபிக் எரால எப்படி ஆச்சு அது ஒரே தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் கொஷின்ஸ் நமக்கு இப்படி வரும். அப்புறம் ஃப்ரெட்ரிக் ட்ரெய்லரோட சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஹென்ரி ஃபேயல் தான் ஃபாதர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தியரி. மேக்ஸ் வெப்பர் வந்தாலே பியூரோக்ராட்டிக் தியரி. பியூரோக்ரசி வந்தாலே ஹைரார்கி இருக்கும், ரூல்ஸ் இருக்கும், அது எல்லாமே இருக்கும், ஃபார்மல் அத்தாரிட்டி இருக்கும். அப்புறம் நியோ கிளாசிக்கல் எரா, இது ஏன் ஆட் பண்ணதுன்னா இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. கரெக்ட், இது கேட்டிருந்தாங்க இந்த வாட்டி, அதுக்காக ஆட் பண்ணது இது. ப்ரீ சயின்டிஃபிக் எரா, கிளாசிக்கல் எரா, அப்புறமா தான் நியோ கிளாசிக்கல் எரா இந்த கொஷின் வந்துச்சு இந்த வாட்டி. ஸோ அதுக்காக ஆட் பண்ணது. ஸோ மாடர்ன் எரா. ஸோ இது இந்த ரோ கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் யுனெஸ்கோது இருக்கு. ஓகே, யுனெஸ்கோது இஎம்ஐஸ், எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்புறம் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம கொடுத்துருக்கிறது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், இதுல இருந்தெல்லாம் நமக்கு அவ்வளோ வராது, வந்தாலும் சப்ஜெக்டிவாக தான் இருக்கும், நீங்கள் படிச்சு பண்ணிடலாம். அப்புறம் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி, அப்புறம் லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங்னா என்ன, இது ஒரு கொஷின் வந்திருக்கும் முன்னெல்லாம், இப்போ வர்றது இல்லை. லாங் டேர்ம் பிளானிங் பண்றது பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங் சொல்லுவோம். பட் 5 years ஒன்ஸ் அதை ஒரு தடவை பார்ப்போம். ஓகே, அந்த அளவு செக் பண்ண மாட்டோம், பட் பெரிய சேஞ்ச் பண்ண மாட்டோம், சின்னதாக பண்ணுவோம். லாங் டேர்ம் பிளானிங் சொல்றது பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங் சொல்லுவோம். அப்புறம் மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன். அப்புறமா தியரிஸ் ஆஃப் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் கேட்டிருந்தாங்க. கிளாசிக்கல் தியரி, ரைட்டா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹியூமன் ரிலேஷன் தியரி வந்தாலே எல்டோன் மேயோ வந்துடுறாரு. அப்புறம் பிஹேவியரல் சயின்ஸ் தியரி, அப்புறம் போஸ்ட் பிஹேவியரல் தியரி இது. அப்புறம் பியூரோக்ரசி மட்டும் தனியாக மேக்ஸ் வெப்பர்து, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் போஸ்ட் கார்ப், லுத்தர், குலிக் அண்ட் லிண்டன், உர்விக், இது மட்டுமே கேட்பாங்க. இப்பெல்லாம் தான் நெக்ஸ்ட் லெவல் கொஷின்ஸ். முன்ன ஒரு 1 year முன்னாடி இந்த மாதிரியே அடிக்கடி கொஷின்ஸ் வரும். இவங்க போஸ்ட் கார்போட இது மட்டும் வரும். ஓகே, இப்போ சிபிஎம் அண்ட் பர்ட் அதே மாதிரி இல்லையா, கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், எப்படி ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறது. ஓகே, ஸோ இது அது பார்த்துக்கோங்க. இது அந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் நம்ம இதுவாக கொடுத்துருக்கோம். அப்புறம் லீடர்ஷிப் இம்பார்ட்டன்ட். லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பு இல்லை லீடர்ஷிப்போட ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஆட்டோக்ராட்டிக், அத்தாரிட்டேரியன் லீடர்ஷிப், டெமோக்ராட்டிக், பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப், லேஸ் ஃபேரி, டெலிகேட்டிவ் லீடர்ஷிப், அவங்களே பண்ண விட்டுறது, தேவைப்பட்டா மட்டும் என்ன சொல்றது, கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறது, லேஸ் ஃபேரி. ஓகே, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்ல ஃபியூடல், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க. ஃபியூடல் லீடர்ஷிப்ல அத்தாரிட்டி அண்ட் கண்ட்ரோல் இருக்கும், மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும் ஃபியூடல் லீடர்ஷிப்ல. பட்டர்னல் லீடர்ஷிப் ஃபாதர் லைக் இருக்கும், ரொம்ப அழகா கொண்டு போறது, கேரிங் இருக்கும், அது பெட்டர்னல் லீடர்ஷிப். டிக்டோட்டோரியல் லீடர்ஷிப் போது அப்சல்யூட் கண்ட்ரோல் இருக்கும். டிக்டேட்டர்னாலே நம்ம சொல்றோம் இல்லையா. அப்புறம் பார்ட்டிசிபேட்டரியில ரொம்ப ஷேர்டு டிசிஷன். அப்புறம் டெவலப்மெண்டல், பியூரோக்ராட்டில ரூல்ஸ் இருக்கும். மேனிப்புலேட்டிவ்ல செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், இடன் மோட்டிவ்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஓகே, அவங்களுக்கு எக்ஸ்பர்ட் லீடர்ஷிப். ஓகே, அடுத்து சரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப் நமக்கு தெரியும். ஓகே, இந்த மேனிப்புலேட்டிவ் அவங்க இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு வேலை ஆகணும்னா பண்ணுவாங்க இல்லையா, அது மேனிப்புலேட்டிவ் லீடர்ஷிப். ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதில் கொஷின் கேட்குறாங்க. அடுத்தது அட்வான்ஸ்டு லீடர்ஷிப், டாஸ்க் ஓரியன்டட், எம்ப்ளாயி ஓரியன்டட், இந்த பாத் கோல் தியரி, இது ஒரு தடவை. ஓகே, ஏன்னா இதெல்லாம் புதுசாக இப்போ கொஷின்ஸ் வர்றதுல. அப்புறம் கத்ரியோட ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப், ஸ்ட்ராட்டஜிக் ட்ரெடிஷ்னல், அதான் இப்படி பிரியுது. ஓகே, ஃபியூச்சர் ஓரியன்டா அந்த ஸ்ட்ராட்டஜிக், ப்ரெசென்ட் ஓரியன்டட் ட்ரெடிஷ்னல். எவல்யூஷன் ஆஃப் லீடர்ஷிப் தியரி, இது நம்ம படிச்சதுதான். கிரேட் மேன் தியரி, பிஹேவியரல் எரா இது, ரைட்டா. அடுத்த சிச்சுவேஷனல் எரா 1960s, இதெல்லாம் வந்து இப்போ கொஷின் வரவே இதெல்லாம் ஆட் பண்ணது நம்ம, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப், இருக்கிறதுல பெஸ்டா இருக்கும் இல்லையா டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப். ஓகே, அடுத்தது டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப்ல ரிவார்ட்லாம் கொடுப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கும், அது டிரான்சாக்ஷன். பட் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் தான் இன்னும் அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அவங்கள மோட்டிவேட் பண்றது, அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கும். வேல்யூ பேஸ்ட், கல்ச்சர் பேஸ்ட் லீடர்ஷிப். அதுக்கப்புறம் கடைசியா நமக்கு இதுல மாடல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இருக்கும். இதுல கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஏன்னா ஒரு யூனிட்ல 10 கொஸ்டின் எடுக்கும் போது அவன் எங்க இருந்து எடுப்பாங்க, இதுல இருந்து கண்டிப்பா எடுப்பாங்க. ஸோ பிளேக் அண்ட் மோர்டன் மேனேஜரியல் கிரிட், இதுல கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன், கன்சர்ன் ஃபார் பீப்புள் இருக்கும் இல்லையா. நம்ம 9x9 மேட்ரிக்ஸ்ல அது அரேஞ்ச் ஆயிருக்கும். நீங்க இதை பார்த்துருப்பீங்களா, இதை பார்த்து வெஸ்ட் ஸ்டைல்னா இம்பவரிஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ரெண்டுத்தையுமே பார்க்க மாட்டாங்க, பீப்புளையும் கண்டுக்க மாட்டாங்க, ப்ரொடக்ஷனும் இருக்காது. பட் டீம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்திலையுமே கான்சென்ட்ரேட் பண்றது. இதுல பெஸ்ட் ஸ்டைல் டீம் மேனேஜ்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டைல் இம்பவரிஸ்ட். அடுத்தது ஃபீட்லரோட கான்டிஜென்சி இல்லையா. இல்ல டாஸ்க் ஒரு எப்போ இது ஒர்க் இது கரெக்டா பெஸ்டா இருக்கும்னா அவங்களுக்கான ஒரு ஃபேவரபிள் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது. இதுல 2 சொல்லியிருப்பாரு.
எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது எல்லாம் கரெக்டாக வரும். ஓகே, சிச்சுவேஷனல் ஃபேக்டர்ஸ் இதான். ஸோ இதில் என்ன சொல்லுவேன், எல்பிசி ஸ்கேலுன்னு சொல்லியிருக்கிறது, எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கர்ஸை பற்றின ஒரு புரிதல் இருக்கு அவருக்கு, அதுதான். அடுத்தது ஹெர்ஷி அண்ட் பிளான்செட், சிச்சுவேஷன் இந்த இடத்துல சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா இங்கேயும் சிச்சுவேஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க, இதுலேயும் வரும். பட் இதுதான் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் மாடல். ஓகே, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இதை பார்த்துக்கோங்க. இதில் தான் நமக்கு டெல்லிங், செல்லிங், பார்ட்டிசிபேட்டிங், டெலிகேட்டிங், அந்த ஒர்க்கர்ஸோட ரெடினஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் மேனேஜர் அந்த பர்சன் லீடர் எப்படி இருக்கணும். ஓகே, அவங்க ஓரளவு நல்லா பண்றவங்களா இருந்தால் அவர் சொன்னா போதும். அந்த மாதிரி டெல்லிங், செல்லிங், பார்ட்டிசிபேட்டிங், டெலிகேட்டிங். ஓகே, ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்எம்எக்ஸ் மாடல். இந்த எல்எம்எக்ஸ் வந்தாலே இன் குரூப் அவுட் குரூப்னு ரெண்டு. இன் குரூப்னா அவருக்கான அவர் நம்புறவங்க, அவர் கூட இருக்கிறது, அந்த மாதிரி ஐ ட்ரஸ்ட் பீப்புள், மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவுட் குரூப்னா இன்னும் கொஞ்சம் ஃபார்மலா இருக்கிறது, அவுட் குரூப்னு சொல்லுவோம். ஸோ இது கொஞ்சம் எல்எம்எக்ஸ். அடுத்தது 3D. இதில் இன்னும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆட் ஆகுது. நார்மலாக டாஸ்க் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்கும், இதில் எஃபெக்டிவ்னஸும் நடுவில் ஆட் ஆகுது. அது 3D லீடர்ஷிப் மாடல் நம்ம சொல்கிறோம். இது நம்ம எக்ஸ்ட்ரான்னு சொல்ல முடியாது, இது ஒரு தடவை பார்த்துக்கணும். 3D மாடலில் எஃபெக்டிவ்னஸ் ஆட் ஆகிருக்கும், அதுதான் இங்கே, அதுதான் இன்னும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல நம்ம இயரோட. ரைட்டா, அடுத்தது குவாலிட்டி வரும். இதில் நமக்கு குவாலிட்டி இன் எஜுகேஷன். ஓகே, கடைசியாக நம்ம எடுத்துக்கிருக்கோம் இல்லையா, யுனெஸ்கோ அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் என்ன. யுனெஸ்கோ எப்போ 1945, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸில் இருக்குது. இது SDG 4. நம்ம எப்படியும் நம்ம நம்ம PDEலையும் படிப்போம் இல்லையா, பேப்பர் 1ல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. 4வது குவாலிட்டி எஜுகேஷன். யுனெஸ்கோவோட ஃப்ரேம் ஒர்க் இது, லெக்போ ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணது தான் இது, ஏன்னா நமக்கு குவாலிட்டி இன் எஜுகேஷன் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் டெல்லாஸ் ரிப்போர்ட் நம்ம கேட்குறாங்க, 1996 வர்றது, அதோட 4 பில்லர்ஸ். இது நிறைய அது டிஎட் பிஎட்லேருந்தே இருக்கிற டாபிக் அது. அப்புறம் குவாலிட்டி லேர்னிங் பற்றி இருக்குங்க. அப்புறம் எஜுகேஷன் ஃபார் ஆல், EFA. குளோபலாக எப்போ தாய்லாண்டில் ஸ்டார்ட் ஆகுது, டாகர் 2000 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் இல்லை, டெட்டில் வர கொஷின் இது. அடுத்தது OECD இன் எஜுகேஷன், ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, இதெல்லாம் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அப்புறம் PEATSAM, இது வந்து எவால்வேட் பண்ணி அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்குறது. ஓகே, ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் நமக்கு இந்த மாதிரி வரவும் வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் ஒரு தடவை. நெக்ஸ்ட் லெவல் கொஷின் இல்லை, அதெல்லாம் டெட்டில் வர கொஷின்ஸ் அதெல்லாம் வரும். அப்புறம் காமன்வெல்த் ஆஃப் லேர்னிங். ஓகே, இந்த கொஷின் வந்திருக்கு. அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன, நம்ம ஆக்சுவலாக இவ்வளோ டீட்டெயிலாக லாஸ்ட் டைம் PDF பண்ணலை, இந்த வாட்டி இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். அப்புறம் இந்தியன் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் குவாலிட்டி எஜுகேஷன் என்ன நடந்துச்சு, 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் ஆர்டிகல் 21A ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாறுச்சு இல்லையா, அதுதான் 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாறுச்சு. அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 45 இருந்துச்சு இல்லையா, அதுதான் அங்கே கொடுத்துருக்கு. அதனால RTE ஆக்ட் வருது. இந்த RTE ஆக்ட் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, அதோட செக்ஷன்ஸ் நம்ம தனியாக PDF பண்ணி உங்களுக்கு ஏற்றிருக்கோம், அதை படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் RTE ஆக்ட். நெக்ஸ்ட் மேஜர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் இதில் இருக்குது. அப்புறம் குவாலிட்டி அம்ப்ரெல்லா, அப்புறம் குவாலிட்டி அஷூரன்ஸ் பற்றி, அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல், அப்புறம் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ரைட்டா, அப்புறம் PDCA சைக்கிள் வர்றது, பிளான் டூ செக் ஆக்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எட்வர்ட் டெம்மிங்து. அப்புறம் 6 சிக்மா. ரைட்டா, இது மோட்டரோலா ஆர்கனைசேஷன், இயர் வந்து 1986 வருது. இதோட அக்யூரசி இந்த அளவு இருக்குது, 99. இந்த கொஷின் மட்டும் வந்திருக்கு எக்ஸாம்ல, எந்த அளவுக்கு அது அக்யூரசி இருக்கும். 6 சிக்மானாலே அக்யூரசி, அது கரெக்டாக பண்ணுறது தானே, கரெக்டாக டிஃபெக்ட் இல்லாமல் பண்ணுறது தானே. இதில் டிமைக் அண்ட் DMADV, எக்ஸிஸ்டிங் ப்ராசஸில் சேஞ்ச் கொண்டு வரோம்னா டிமைக் பண்ணுவோம், புதுசாக ஒன்றுத்தில் பண்ணுறோன்னா DMADV பண்ணுறோம். ஓகே, இதோட ஃபுல் பார்த்துக்கோங்க. அப்புறம் குவாலிட்டி குருஸ் வர வாய்ப்பு இருக்குது நமக்கு, வால்டர் ஷிவர்ட், எட்வர்ட் டெம்மிங், CK பிரகலாத். இது நம்மளோட சிலபஸில் இருக்கவங்க இப்போ எக்ஸ்ட்ராவாகவும் ஆட் பண்ணுறாங்க, அது இவங்கள நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இயரு, அடுத்தது இதெல்லாம் அங்கே எல்லாமே அதுதான் இருக்குது. ரைட்டா, ஸோ இது நம்மளோட யூனிட் 9ஓடது. நெக்ஸ்ட்டு யூனிட் 10 இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நமக்கு இதில் அந்தளவு இல்லை இல்லையா. நமக்கு அந்த டிசீசஸ் பற்றி தெரியணும், PWD ஆக்ட், RPWD கண்டிப்பாக தெரியணும், இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட அந்த மாடல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம்.
அப்புறம் கோர் பில்லர்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன், அப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்பெஷல்னா என்ன, இன்டகிரேட்டட்னா என்ன, இன்க்ளூசிவ்னா என்ன, இதுல இருந்து கேட்குறாங்க கேள்வி. ஸ்பெஷல் எஜுகேஷன்னா என்ன அது பாருங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன், எப்படி இன்க்ளூட் ஒன்று ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணுறது, இல்லை பார்ஷியல், இல்லை மெயின் ஸ்ட்ரீமிங். ஓகே, எவல்யூஷன், அப்புறம் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் அப்ரோச் எப்படி இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்கு. இது எல்லாமே உங்கள் பிடிஎஃப்ல இருக்கிறது, இது ஷார்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் 7 பில்லர்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் அப்ரோச்னு இருக்குது, அது இருக்குது. அப்புறம் இன்க்ளூசிவ் டீச்சர் எஜுகேஷன் பற்றி, அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அகாமடேட் பண்ணலாம் சேஞ்சஸ் இன் அவர் லேர்னிங் அக்கர்ஸ். அவங்களுக்கு சேம் கரிக்குலம் பட் அவங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையானது பண்ணுறது, அகாமடேட் பண்ணுறது, இல்லை மாடிஃபை பண்ணுறது, சிலபஸே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி பண்ணுறது. ஓகே, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அகாமடேஷன்னா என்ன, மாடிஃபிகேஷன்னா என்ன, அப்புறம் பேரியர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அப்புறம் யூனிசெஃபோட ரோல் என்ன நீங்கள் கொடுத்துருக்கு, அப்புறம் யுனெஸ்கோவோட வியூ என்ன இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பற்றி. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் பெருசாக படிக்கும் போது இது கொஞ்சம் விட்டுருப்பீங்க, இப்போ கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஇடிசி இது அடிக்கடி கேட்பாங்க. 1974 இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன் ஆரம்பிக்குது. என்பிஇ 1986 இன்டகிரேஷன் ரெகுலர் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. PIED 1987 ப்ராஜெக்ட் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு. அப்புறம் டிபிஇபி டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் வருது இல்லையா, 1995 பிரைமரி ஸ்கூல்ஸ் எல்லாம் ரெடியூஸ்டு ட்ராப் அவுட் குறைக்கிறது. பிடபிள்யூடி ஆக்ட், எஸ்எஸ்ஏ என்ன சொல்லுச்சு, அப்புறம் நேஷனல் பாலிசி ஃபார் டிசபிலிட்டி 2006, இது செகண்டரி எஜுகேஷன் அதுக்கு வந்தது. அப்புறம் ஆர்பிடபிள்யூடி, NEP 20, இது கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் வந்துச்சுன்னு இங்கே இருக்கு. 21A, 45, 51A ஆஃப் K, பேரண்ட்ஸ் டியூட்டி டு எஜுகேஷன், இது நார்மலாகவே இது பொருந்தும் எல்லா குழந்தைக்குமே. ஆர்டிகல் 15 ஆஃப் 2, நோ டிஸ்கிரிமினேஷன். 16, ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆர்டிகல் 29, 30 வந்தாலே இது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் மைனாரிட்டி. 29, 30 வந்தாலே. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ் இங்கே இருக்கு. RCI ஆக்ட் 1992, PWD ஆக்ட் 1995, 7 டிசபிலிட்டி, நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட் 1999 இல்லையா, அவங்க எதெல்லாம் அவங்க சொன்னது அது இருக்கு இதுல. ரைட், அப்புறம் RTE ஆக்ட் 2009, RPWD 2016. ஓகே, பெனிஃபிட்ஸ் 4% ரிசர்வேஷன், 5% ரிசர்வேஷன், ஹையர் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க RPWDல, இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் SSA, CWSN இவங்க சொன்னது ஜீரோ ரிஜெக்ஷன் பாலிசி, இது ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க இல்லையா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் IEDCக்கும் IDA இது ரெண்டுத்துக்குமே என்ன இம்பார்ட்டன்ட் இது இங்கே இருக்கு. இது 1974 வருது, இது 2009 வருது. ஏன்னா இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்குறாங்க இந்த இடத்துல. ஓகே, அடுத்தது இது கொஞ்சம் நிறைய ஹைலைட் பண்ணுது, அதுக்கு தான். அப்புறம் UNCRPD 2006 வருது. எப்போ அடாப்ட் பண்ணுறோம், 13th December 2006 நம்ம அடாப்ட் பண்ணுறோம். ஓகே, அவங்களோட பிரின்சிபல்ஸ் என்ன, UNCRPD எந்த மாடல் ஃபாலோ பண்ணுது, ஹியூமன் ரைட்ஸ் மாடல், நாட் சேரிட்டி மாடல். ஹியூமன் ரைட்ஸ்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லையா, அந்த மாதிரி. இது நெக்ஸ்ட் இந்த இடத்துல இதெல்லாம் கொடுத்துருக்கு. அப்புறம் இன்டகிரேஷன்னா என்ன, அப்புறம் ஸ்பெஷல் எஜுகேஷன் பற்றி. ஓகே, அப்புறம் படித்தா இது புரியும். அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் எஜுகேஷன் எப்படிலாம் இருக்குது, அகாமடேஷன் வித் மாடிஃபிகேஷன்னா என்ன, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வித் ஸ்பெஷல் எஜுகேஷன்னா என்ன, அப்ரோச்சஸ் டு டிசபிலிட்டி எப்படி பண்ணலாம், ஒன்று மெடிக்கல் அப்ரோச், சரி அவங்களுக்கு மெடிக்கலாக இது பண்ணுறது அந்த ப்ராப்ளம். சோஷியல் அப்ரோச்னா அந்த டிசபிலிட்டிஸ் கிரியேட்டட் பை சொசைட்டினால அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு தேவை இருக்கிறத கொடுக்காம இருக்கிறது, அதை தவிர்க்கிறது. ஹியூமன் ரைட்ஸ் அப்ரோச். ஓகே, அப்புறம் இம்பேர்மெண்ட், டிசபிலிட்டி, ஹேண்டிகேப்னா என்ன. ஓகே, டைப்ஸ் ஆஃப் இம்பேர்மெண்ட் அதே மாதிரி ஃபிசிக்கல் இம்பேர்மெண்ட், சென்சரி இம்பேர்மெண்ட், ஓகே, இயரிங் இம்பேர்மெண்ட் அதெல்லாம். அப்புறம் மென்டல் டிஸார்டர் பற்றி. நெக்ஸ்ட் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இது படிக்கணும்னு நம்ம இதில் கொஞ்சம் நிறைய படிக்கணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் டிசீசஸ் பற்றி, இதெல்லாம் கொஞ்சம் அதுலேயும் பார்த்துக்கோங்க. இதில் முக்காசி ஒன்று கொடுத்துருக்கு. ஓகே, டிஸ்திமியா, பர்சிஸ்டன்ட் டிப்ரெஷன், டுரெட் சிண்ட்ரோம், மோட்டர் அண்ட் டக் டக்குன்னு காலாட்டிகிட்டே இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பசங்க. அது எபிலெப்சி, சீசர் டிஸார்டர். ஓகே, சீசர்னாலே ஃபிட்ஸ் வரும்னு சொல்லுவோம் இல்லையா அது. அடுத்தது பேராஃப்ளீஜியா, குவாட்ரிப்ளீஜியா, செரிப்ரல் பால்சி, ரைட்டா, இது எல்லாம் பட் எல்லாமே ஓரளவு கவர் ஆகி தான் இருக்குது. டவுன் சிண்ட்ரோம், இந்த டவுன் சிண்ட்ரோம் கொஷின் இப்போ கேட்குறாங்க. ஓகே, எதனால் வருது, இந்த குரோமோசோம் ட்ரைசம் 21 குரோமோசோமால வர்றது இது. அப்புறம் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர், அப்புறம் ADHD. WHO தான் அந்த ICF மாடல் சொல்கிறது, இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனிங் டிசபிலிட்டி அண்ட் ஹெல்த், WHO சொல்கிறது, அதை பார்த்துக்கோங்க.
அடுத்தது காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி, அப்புறமா இது WHO 6 டொமைன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங் என்ன, இதெல்லாம். அடுத்தது ஸ்கூல் ரெடினஸ்னா என்ன, அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுல் இன்க்ளூஷன், வேங்ஸோட அடாப்டிவ் லேர்னிங் மாடல்னா என்ன, கோ டீச்சிங் மாடல், ஒன் டீச் ஒன் சப்போர்ட், பேரலல் டீச்சிங், இது எல்லாம் எப்படி அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே, அது டீம் டீச்சிங், பார்ஷியல் இன்க்ளூஷன், ரிசோர்ஸ் ரூம் மாடல், கன்சல்டேஷன், ஹியூமன் ரைட்ஸ் மாடல், ஸ்ட்ராட்டஜிஸ் இன்டர்வென்ஷன் மாடல். அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் டிசபிலிட்டியில இதுலேயும் நம்ம கொஷின் வருது. சேரிட்டி மாடல், மெடிக்கல் மாடல், ஃபோக்கஸ் ஆன் ட்ரீட்மெண்ட், ரீஹாபிலிட்டேஷன், ஃபோக்கஸ் ஆன் ரெக்கவரி, சோஷியல் மாடல்னாலே அவங்களுக்கு பேரியரை ரிமூவ் பண்ணுறது, பயோ சைக்கோ சோஷியல் மாடல்னா காம்பினேஷன் ஆஃப் மெடிக்கல், சோஷியல், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர், அது எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கறது அது. அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் மாடல், அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது. அப்புறம் NIEPID, ஓகே, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 1984. அப்புறம் RPWD ஆக்ட் 2016, இது அந்த 21 டிசபிலிட்டி இருக்கு. அப்புறம் டைவர்ஸ் லேர்னர்ஸை பற்றி இங்கே இருக்கு. அப்புறம் கார்ட்னரோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அது எல்லாமே சொல்றது அது. ரைட்டா, அடுத்தது இன்க்ளூசிவ் டீச்சர் எஜுகேஷன் பற்றி கொஞ்சம், அப்புறம் எஜுகேஷனல் செட்டிங்ஸ் ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் எப்படி பண்ணலாம், ஏர்லி இன்டர்வென்ஷன்லேயே கண்டுபிடிக்கிறது. அப்புறம் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸு, அப்புறம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் பற்றி, அப்புறம் இன்டகிரேட்டட் எஜுகேஷன், இன்க்ளூசிவ், இது ஒரே தடவை பார்த்துக்கோங்க, அது ரொம்ப வராது. பட் இந்த லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் என்வாயன்மெண்ட், இது நம்ம சிலபஸில் இருக்கிறது. ஓகே, அந்த பசங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அவங்களுக்கு கரெக்டான ஒரு சுதந்திரம் கொடுத்து படிக்கிற மாதிரி. சைல்ட் ஷுட் பி எஜுகேட்டட் இன் த மோஸ்ட் நார்மல் என்வாயன்மெண்ட் பாசிபிள். அதுக்கு தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்ததெல்லாம். ஸோ நெட்வொர்க்கிங், ஓகே, இதெல்லாம். அப்புறம் பிளான்டு ப்ரொமிட் நமக்கு இருக்கிறது, டீச்சர் எப்படி ஒரு இன்க்ளூசிவ் கிளாஸில் கொண்டு போகணும். அதில் 3 காம்பனன்ட் சொல்கிறது, டிகிரி ஆஃப் லேர்னிங், பாயிண்ட்ஸ் ஆஃப் என்ட்ரி, அகாமடேஷன், அந்த 3. ஓகே, அந்த சமயத்தில் அதில் வர்றது தான் இந்த ட்ரையாங்கிள் போட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஒரு ஒரு டாபிக் எல்லா குழந்தையால படிக்க முடியும், ஒன்று கொஞ்சம் சில குழந்தைங்க, அந்த மாதிரி அட்வான்ஸ்டு கான்செப்ட் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுன்றது. பாயிண்ட்ஸ் ஆஃப் என்ட்ரி அந்த பசங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி. அகாமடேட் பண்ணுறது அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற டைம், அகாமடேஷன். ஓகே, பெனிஃபிட்ஸ் என்னன்றது இருக்குது. ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் மேனேஜிங் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். அப்புறம் யூனிவர்சல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், UDL பற்றி. இதில் மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் மொத்தம் 3 பிரின்சிபல் இருக்குது. அந்த குழந்தை எப்படி வேணால் தனக்கு தெரிஞ்சதை சொல்லி காட்டலாம், அதுதான் அது. எப்படி வேணால் கற்றுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், சொல்லி காட்டலாம். ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதான் மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட், மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன். அப்புறம் அசிஸ்டிவ் அண்ட் அடாப்டிவ் டெக்னாலஜி, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் அசிஸ்டிவ் டிவைசஸ். நான் டெக்னாலஜினா டெக்னாலஜி அந்த அளவு இல்லாதது, லோ டெக்னாலஜி கம்மியாக, ஹை டெக்னாலஜினா டெக்னாலஜி யூஸ் பண்ணது, இந்த மாதிரியும் கொஷின்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. ஓகே, டைப்ஸ் ஆஃப் அசிஸ்டிவ். அப்புறம் அசிஸ்டிவ் டிவைசஸ் பட் டிசபிலிட்டிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இதுவும் வர வாய்ப்பு இருக்குது. விஷன் இம்பேர்மெண்ட் இருந்தால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், பிரெயிலோ, மேக்னிஃபையர். இயரிங் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கேப்ஷன் ஃபோன்ஸ், வைப்ரேட்டிங் அலாம், இதெல்லாம். அப்புறம் ஏரியாஸ் ஆஃப் அசிஸ்டிவ் டெக்னாலஜி எதுக்கெல்லாம் தேவைப்படுது. ஓகே, அது. அப்புறம் கரிக்குலர் அடாப்ஷன். நெக்ஸ்ட்டு இது கேட்க வாய்ப்பு இருக்குது நமக்கு, விஷுவல் இம்பேர்மெண்ட் பற்றி வரும் நமக்கு. இந்த கண் இவ்வளோ எந்த இது குறைபாடுன்னு சொல்லுவோம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நார்மலாக இருந்தால் 6x6, 6/18. ஓகே, இப்போ நார்மல் இருக்கவங்க இந்த 6 அடிக்குள்ளே நின்னா தெரியறது, இவங்க 18 அடியில் இருக்கவங்க தெரியறது, இவங்க 6 அடி இருந்தால் தான் தெரியும், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, ஸோ விஷுவல் ப்ராப்ளம்ஸ், மயோபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா, அஸ்டிக்மேட்டிசம், இதை ஒரு தடவை. அப்புறமா பிஹேவியர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் சும்மா ஒரு நார்மல் சப்ஜெக்டிவ் கொஷின் மாதிரி தான், நீங்கள் பண்ணிடலாம். இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எத்திக்கல் இஷ்யூஸ். அப்புறம் டிசபிலிட்டி இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 63 மில்லியன் பர்சன்ஸில் அப்ராக்சிமேட்லி 4.52% பாப்புலேஷனுக்கு டிசபிலிட்டி இருக்குன்றது டேட்டாவில் இருக்குது. ஓகே, சரி. அடுத்தது RPWD ஆக்ட், அதர் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் நீங்கள் இருக்குது. நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட், RCI ஆக்ட், மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட். இந்த ஆக்டுங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் பெருசாக அவங்களால கொஸ்டின் எடுக்க முடியாது. 10 கொஸ்டினில் சுற்றி மாடலில் 2, இன்க்ளூசிவ் என்ன, ஸ்பெஷல் எஜுகேஷன் என்னன்னு எடுக்கலாம். மற்றபடி இந்த இயர்லேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வரும் நமக்கு. ஓகே, UDLலேருந்து ஒரு கொஷின் எடுப்பாங்க, IEPலேருந்து எடுக்கலாம் இல்லையா. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஆக்ட்ஸ்லாம் லாஸ்ட்டாக இதுதான் இருக்குது. ஓகேவா. ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்குது. ஸோ
ஏன் இது காமிச்சதுன்னா, ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு எல்லாமே கவர் ஆகி தான் இருக்கு. கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. பிஒய்க்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நான் இதை அப்லோட் பண்றேன். உங்க ஸ்பீடுக்கு நீங்க பொறுமையா பண்ணி பாருங்க. இதுல யூனிட் 6 to 10 பொறுத்த வரைக்கும் ஒரு 90 கொஸ்டின்ஸ் இருக்கு. கூட எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆட் ஆகி தான் இருக்கு. ரைட்டா? ஸோ எல்லாத்துக்குமே ஆட் ஆயிருக்கு. புரியலனாலும் பிரச்சனை இல்லை. அந்த கொஸ்டின் பாருங்க. புரியலன்னா இதுல இருக்கிறத படிச்சு பாருங்க. இப்ப புரிஞ்சிடும். ஏன் அந்த ஆப்ஷன் இல்லைன்றதும் இங்க ஆட் ஆயிருக்கு. ரைட்டா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆட் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே 6லேருந்து 10 வரைக்கும் ஒரு 90 கொஷின்ஸ் நல்ல ஸ்டாண்டர்ட் யூஜிசி நெட்ல வந்த கொஷின்ஸ் இருக்கும். சில இது இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸாகவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை பாருங்க. இன்னொன்று நம்ம லாஸ்ட் கிராஷ் கோர்ஸ்ல பண்ண இந்த யூனிட்ஸ் 9 and 10 கொஷின்ஸும் இருக்கு. இதுவும் இருக்கும். ஸோ நீங்க இதெல்லாம் மட்டும் இப்போ படிங்க போதும். இது யூனிட் 7 and 8ஓட கொஷின்ஸ். ஓகே, இதுலயே நிறைய கொஷின்ஸ் இருக்கு. இங்கே கொஷின்ஸ் இருக்கு. கூட எக்ஸ்பிளனேஷனோட இருக்கு. அதனால இது வரைக்கும் படிச்சாலே போதும். ஓகே, இதை இன்னைக்கு படிங்க. வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? ரைட். இன்னைக்கு இதை படிங்க, நல்லா படிங்க. நாளைக்கு நம்ம ஒரு கொஸ்டின் வெறும் அதில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுவும் இல்லை, ஒரு டெஸ்ட் நாளைக்கு பண்ணி பார்ப்போம் 8:30க்கு. அதுல எந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிடையாது, வெறும் டெஸ்ட் தான் நாளைக்கு. ரைட்டா? நாளைக்கு 8:30க்கு நல்ல செலக்டிவா கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன். நல்லா படிங்க. நாளைக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் மட்டுமாவது பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேரம் இல்லைனாலும் ஒரு 50 கொஸ்டின்ஸ். ஓகே, சொல்லுங்க வைத்தீஸ்வரி. போஸ்ட் கார்ப் இதுல ஆட் ஆயிருக்கேப்பா. போஸ்ட் கார்ப் கொஸ்டின்ஸ் ஆட் ஆயிருக்கு. வரும் போஸ்ட் கார்ப்ல. அதில் சுத்தி அதை பத்தி தான் வரும். அதை ஃபுல்லா படிச்சுக்கோங்க யார் பண்ணா. ஓகே. ஓ, அதில் தப்பா கொடுத்துருக்கா? டி டைரக்டிங் தான். ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். சரி, ஓகே ஓகே, தப்பா இருந்தா நான் செக் பண்றேன். கொஸ்டின் ஆப்ஷன்ஸ். ஓகே, டினா டைரக்டிங் தான் போஸ்ட்ல. கரெக்ட். ஓகே, இன்கேஸ் எதுனா தப்பு இருந்துச்சு உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சா இது சரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நாளைக்கு 8:30க்கு வெறும் டெஸ்ட் தான் நாளைக்கு. ரைட்டா? கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வாங்க, ரிலாக்ஸா. எல்லாமே ஓரளவு கையில இருக்கு. எம்சிக்யூஸ் மட்டும் படிங்க, ஷார்ட் நோட்ஸ் மட்டும் படிங்க, போதும். கண்டென்ட் இந்த வாட்டி நிறைய கேட்குறாங்களே, இப்போ பார்ப்போம். நம்ம இதுல ஸ்ட்ராங் ஆயிட்டு போயிட்டு வேற ஈவினிங் இந்த டைமே வைப்போமே வைத்தீஸ்வரி, மற்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. ஈவினிங் டைமா இந்த டைமே வரும். முடிச்சிருங்க. நாளைக்கு 8:30க்கே மீட் பண்ணுவோம். ஓகேவா? 8:30க்கு வெறும் டெஸ்ட் மட்டும். நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸா எடுக்கிறேன். எல்லா யூனிட்டும் சேர்த்து பண்ணுவோம். தேங்க்யூ தேங்க்யூ. பண்ணுங்க விதீஷ். இந்த வாட்டி கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க. நிறைய எஃபர்ட் போடுறீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சூப்பரா படிச்சிருக்கீங்க, நல்ல மார்க் வரும். ஓகே, தேங்க்யூ வைத்தீஸ்வரி. தேங்க்யூ.